பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே உங்கள் அனைவரும் சும்மா இருக்கு சொல்லி அந்த ஒன்று போடுற இடத்துல போடாமல் இப்போ வந்து கியாமையான்னுக்கிட்டு ஆக உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறையாய் இந்த அமாவாசை ஜெபத்தில் அதுவும் அந்த தவக்காலத்தில் சந்திப்பதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நான் என்னுடைய தியானத்தை நெல்லித்தோப்பு பாண்டிச்சேரியில் முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறேன். காலையில் 8 மணிக்கு கடலூர், திரும்பவும் சாயந்தரம் 5:30 மணிக்கு நெல்லித்தோப்பு. இப்போ ஸ்ட்ராங்கு யார்? இதில் நான் எப்போ தூங்குறது எப்போ சாப்பிட்றது தெரியல. அகையெல்லாம் இறைவனின் செயல். ஓகேவா? அவர் வேணுமென்னா வச்சுக்கிட்டு இல்லைன்னா தூக்கிடணும். அப்படி வாழணும். அதை விட்டுட்டு சாமி இன்னும் 10 வருஷம் உயிரோடு இருந்து என்ன கிழிக்க போகிறேன்? இப்போ நிறைய பேர் அப்படி தான், இன்னும் ஒரு 10 வருஷம், ஆண்டவர் ஒரு 20 வருஷம். என்ன பிரச்சனை உனக்கு? முதல்ல போ, இருக்கிறவன் இருக்கட்டும். போதல்ல, 50 வருஷம் வாழ்ந்துட்டல்ல. 50 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க இன்னும் வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. என்ன 50 வருஷத்தில் சாதிக்காத அதுக்கு மேலே சாதிக்க போகிற? போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள்லாம் 58. இவர் யார் பிரசங்க வைக்கிறதுக்கு உட்கார்ந்துக்குது? அதை இப்படி திருப்பிடா, மூக்குத்தி இப்படி திருப்பு, இப்படி என்ன பாரு, அங்கே பார்த்து வீட்டுக்கு அது புகையில காம்பு போட்டுக்கிட்டு கால் செயின் வேற. சரி, வல்லமையான ஆண்டவரிடத்தில் இதோ நாம் இந்த இரவு ஜெபத்தை ஜெபிக்க இருக்கிறோம். முக்கியமாக இது தவக்காலம். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தெரியும் தவக்காலம்னா என்னன்னு. தவக்காலம்னா என்ன? தவக்கலை மாதிரி சுற்றிக்கிட்டு தவக்கலை மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு திரியா போகிறது தான் தவக்காலம், தவக்கலை காலம். இப்படி தான் மாறிடுச்சு. இப்போ ஒரு இடத்துல உக்காரு, அதான் தவக்காலம். ஒரு இடத்துல ஜெபி, அதான் தவக்காலம். ஒரு இடத்துல சிந்தி, அதான் தவக்காலம். ஒரு இடத்துல நின்று யோசி, அதான் தவக்காலம். சும்மா ஜம்ப் ஆகிட்டு போனால் அது தவக்கலை காலம் இல்லையா? போயிட்டு ஜம்ப் ஆகி போய் யாருக்கிட்ட மாட்டோம்? தவக்கலை. அதேதான். அதான் அந்த தவக்காலத்தில் நோ ஜம்பிங், ஸ்டாப், நில்லு, கவுனி, போ, வாழ்க்கை நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்க பார்ப்போம். தவக்கால நல்வாழ்த்துக்கள். தவக்காலம்னா கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் துக்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு சாமியார் தான், ஊர் உலகமெல்லாம் இது சந்தோஷத்தின் காலம் இல்லையா? சந்தோஷத்தின் காலம், மகிழ்ச்சியின் காலம். என்ன, காலையில் சமைக்க தேவையில்லை, சந்தோஷத்தின் காலம். அவ்வளோதான். பூக்கு செலவு பண்ண தேவையில்லை, சந்தோஷத்தின் காலம். நல்ல நகை நட்டெல்லாம் வாங்க தேவையில்லை, சந்தோஷத்தின் காலம் இல்லையா? கோயிலுக்கு போகிறேன் சாக்கு சொல்லிட்டு கோயிலுக்கு உடையந்துடலாம் இல்லையா? அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வெள்ளிக்கிழமை போயா கோயில். சந்தோஷத்தின் காலம் அது அல்ல மக்களே. உன்னே ஒன்று சந்தோஷம் என்னன்னா, கடவுள் சொல்லுகிறார் தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்கிற அன்பு சிந்திக்கிற நாட்கள். பிரைஸ் தி லார்ட். யாராவது கை தூக்க முடியுமா? பதர் என் வீட்டுக்காரர் குழந்தை மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தார். ஒரே பையன் பதர். அந்த பையன் செத்த உடனே எங்க வீட்டுக்காரர் செத்துட்டார். பதர் இருக்கிறாங்களா? ஒரே பையன் பதர் செத்துட்டான். பதர் உடனே என் மனைவி பப்புன்னு செத்துருச்சு. பதர் இருக்கிறீங்களா? இல்ல. அப்புறம் என்ன அன்பு? எல்லாம் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு ஓகே பாய் நீ கல்லறையில் போ, 2 நாள் அழ, 3ஆவது நாள் பிரியாணி. அதுக்கு அழகா சொல்லுவான் ஒருத்தன் இருப்பான் அழகா, பாருப்பா எல்லாம் போயிட்டானுங்க, எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்துக்கிறாங்க, ஒரு 3 நாள் துக்கம், 3ஆவது நாள் கறி துண்டு போயிடுவான். இவ்வளவுதான் அந்த உலகம். உண்மையான அன்பு அதான் அழகா ஒரு பாடலுடைய வரிகள் சொல்லுகிறது. என்ன பாட்டு? சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு இதயம் உருகாதோ, இந்த நெஞ்சம் கரையாதோ. அல்ல அப்படி 1 2 3 4 சிலுவை பாதை நடக்குது இப்போ. ஓகேவா? உனக்கு டெய்லி சிலுவை பாதை. வீட்டுக்காரர் ஒரு சிலுவை பாதை, பிள்ளைங்க ஒரு சிலுவை பாதை, மனைவி ஒரு சிலுவை பாதை, எல்லாம் சிலுவை. இப்ப நைட்டுக்கு நான் வேற சிலுவை இல்லையா? என் பேரு சிலுவை. இன்னைக்கு நைட்டு அப்படிதானே?
தரத்த சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு இதயம் உருகாதோ, இந்த நெஞ்சம் கரையாதோ. நல்லா சிந்திக்கணும். இந்த அன்பு தான் ஒரிஜினல் அன்பு. மற்ற அன்பெல்லாம் நமக்கு உயிரை தராது, உயிரை எடுக்கும் இல்லையா? உயிர் கொடுக்குற அன்பு இருக்குதா? வீட்டுக்காரருக்கு கொடுக்குறாரா? மனைவி கொடுக்குதா? எத்தனை தான் அந்த கல்யாணம் பண்ணணும், அன்னைக்கு என் உயிரை வாங்கலாம். சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு இதயம் உருகாதோ, இந்த நெஞ்சம் கரையாதோ. என்ன கொடுமை, என்ன வாதை, உடம்பு தாங்கலையோ, அழுது புலம்பிய கடவுள், அழுது புலம்பிய கடவுள், என்றும் என்னை மன்னிப்பாயோ, என் கூரை தீர்க்கவை மறித்தாயோ. சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு இதயம் உருகாதோ, இந்த நெஞ்சம் கரையாதோ. சிலுவை சுமை தாங்காமல் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்தாயோ, சிலுவை சுமை தாங்காமல் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்தாயோ. சிலுவையில் தொங்கிய கடவுள், சிலுவையில் தொங்கிய கடவுள், அன்பு என்றும் உயர்ந்ததன்றோ, சிலுவை சொல்லும் பாடமன்றோ. சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு இதயம் உருகாதோ, இந்த நெஞ்சம் கரையாதோ. பிரியமான பிள்ளைகளே, அதனால அந்த தவக்காலம் மகிழ்ச்சியின் காலம் அப்படின்னு சொல்றோம். எனக்காக ஒருத்த உயிர் கொடுத்துருக்காயா அப்படி நினைக்கும் போது சந்தோஷமா இல்ல? இப்போ நெல்லித்தோப்புல பிரசங்கம் முடிச்சேன். பிரசங்கம் முடிச்ச உடனே எல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் சந்தோஷம். பாட்டி தாத்தா கழுவி கிழிவு எல்லாம் வந்துருச்சு. வந்துட்டு ஐயா என்னது சும்மா சொல்லு, இன்னும் நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். அதுக்கே 100 வயசு ஆக போது பொழுது. 100 வயசு நல்லா இருக்கணும். அட நான் உயிர் வாழணும்னு ஒரு ஜீவன் விரும்புதில்ல. இப்போ உங்க வீட்டுல யாராவது அப்படி சொல்லிக்கிறாங்க, அம்மா உங்க பிள்ளைங்க சொல்லியிருக்கா, அம்மா நான் போன பிறகு கூட நீ இருக்கணுமா, என் குழந்தைங்களுக்கு இந்த பேத்தம் பேரம் பேத்திய என்ன வளர்த்த மாதிரி என் பேரம் பேத்திய நீ வளர்க்கணுமா, நான் போனா கூட நீ இருக்கணுமா அப்படின்னு ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு புருஷன், ஒரு பொண்டாட்டி சொல்லியிருக்கா? சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க வாழ்வதில் அர்த்தம் இருக்கிறது. நீ வாழணும் அப்படின்னு சொல்லணும். எனக்கு அதான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை. என்ன பார்த்து சொல்லிட்டாங்க, நீங்க வாழணும் சாமி, போதுண்டா, இதுக்கு மேல என்னத்தை நான் வாழ்றது, இப்படி சொல்ல வைக்கணும். இது பேர் தான் அன்பு. இந்த அன்பை இயேசு அழகா காமிச்சிருப்பாரு. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இயேசு எனக்காக உயிர் விட்டார் என்பது துக்க செய்தி அல்ல, அது ஒரு மகிழ்ச்சியின் செய்தி, சந்தோஷமான செய்தி. எனக்காக ஒருத்த அன்பு செய்யறான்ல. எசாயா 54:10 அழகாக சொல்லுவார் ஆண்டவர், மலைகள் நிலை குலைந்து போனாலும் குன்றுகள் அசைந்து போனாலும் நான் உன் மீது கொண்ட அன்பு நிலை பெயராது. கைத்தட்டிக்கோ. அட மழை போனாலும் சரி, எது போனாலும் அதான் ஆண்டவர் சொல்றாரு. மல்லைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்திட்டாலும்
என் கிருபை உன்னை விட்டு விலகாதடாய், என் கரம் உன்னை விட்டு விலகாதடா. நல்லா யோசிங்கன்னா வாழ்க்கையை வெறுத்துற மக்களை. ஏன் நான் வாழ்றேன், நான் வாழணும்னு யார் விரும்புறா, இப்படியெல்லாம் உட்காந்து யோசிக்கிற காலம் தான் தவக்காலம். இதெல்லாம் யோசிக்கணும். அப்படியே வேகமாக போய்கிட்டு இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், ரொம்ப வேகமாக முன்னேறலான்னு நினைக்காத. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடணும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணவன் எவனாவது நிம்மதியாகிறானா? 15 வயசுல கல்யாணம் பண்ண பொம்பளை சந்தோஷமாகுதா? இன்னைக்கு சின்ன வயசுல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டல அப்படின்னு பண்ணிக்கிட்டாங்க. நீ சின்ன வயசுல 15, சரி ஓகே. இப்பெல்லாம் கேள்வியான பிறகு கல்யாணம் பண்ணுதுங்க 27, 28, 30. அதுங்களா சந்தோஷமா இருக்கா? தயவு செஞ்சு சிஸ்டரா சாமியாரா வந்துரு. இப்போ வர முடியாதுல்ல, வா நீ வந்து சமையல்காரையாவது இருந்துட்டு போ. ஆக லைஃப் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வாழறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற காலம் இந்த தவக்காலம். தபஸ். ஒரு காலத்துல இந்த காலத்தை தபஸ் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தபஸ், தவக்காலம் கிடையாது, தபஸ். ஒரு காலத்துல நம்ம அப்பா அம்மா காலத்துல இது வந்து தபஸ் காலம். தபஸ் என்பது சமஸ்கிருத வார்த்தை. இப்ப என் பேரு ராஜ், தமிழ்ல என் பேரு ராசு, ராசு குட்டி. என் பேரு ராசு. அந்த ஜா வராது, ஜா வரக்கூடாது. ராஜா அப்படி வரக்கூடாது. இப்ப ஜெபம் சொல்றீங்க இல்லையா, ஜெபம், ஜே ஜே நோ, செபம், செபம் அப்படின்னு வரணும். இதான் தமிழ். இன்னைக்கு இருக்கிறதுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. பாம்பேயில் அப்படித்தான் சொல்லுவாங்க, ஃபாதர் எங்களுக்கு தமிழ் தெரியாது ஃபாதர், அதை தமிழ்ல தான் சொல்லுவாங்க. சரிம்மா தமிழ் தெரியாதா, நீ என்ன பண்ற, இங்கிலீஷ்ல எழுதிக்கோ, இறைவா, ஐ இறைவா அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதிக்கோ, எழுதி வந்து வாசி அப்படின்னு. இங்கிலீஷ் தெரிஞ்சா நல்லா வாசிக்கலாம்ல. இது அப்படியே தானே நான் இங்கிலீஷ்ல எழுத சொல்லிக்கிறேன். அப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா கரெக்டா வாசிக்கலாம்ல. அங்க தப்பு பண்ணிச்சு, நான் உடனே ஏற்றி சொல்றேன், இந்த கழுதிக்கு தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, ஹிந்தியும் தெரியல. ஏதாவது ஒன்று மாஸ்டரா இருக்கணும். ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல நம்ம மாஸ்டரா இருக்கணும். ஏதாவது ஒன்று. நீங்க ரொம்ப எல்லா லாங்குவேஜ்ல ரொம்ப அதெல்லாம் வேணாம், தேவையில்லை. ஒன் 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 என்ன இருக்கணும். அது அது கிடையாது. பாம்பேல போட்டு திட்டி விட்டுன்னு வச்சுக்க, அது வேற விஷயம். யாரும் இருக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை. என் முன்னாடி ஒன்று வாயை பொழந்துக்கிட்டு இருக்கப்பா, கேமராவா, அது போய் சேர்த்துருமே. ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த தவக்காலத்தை துக்க காலமாக நீங்கள் அனுசரிப்பதை விட மகிழ்ச்சியின் காலமாய் அனுசரி. அதனால தான் இயேசுநாதர் சொன்னார், சாப்பிடலையா மூஞ்சி தொங்க போடாத, காலையில சாப்பிடலையா, யார் நேற்று வெள்ளிக்கிழமை சாப்பிடாம இருந்தீங்க, உபவாசம் இருந்தவங்களாம் கை தூக்கு பார்ப்போம். சாப்பிடல பாதார், வெள்ளிக்கிழமை காலையில நான் சாப்பிடல, உபவாசம் இருந்தவங்க மட்டும் கை தூக்கு பார்ப்போம். வெரி குட். உங்களுக்கு விமோச்சனமே கிடையாது. நீ செய்யற அந்த இதெல்லாம் சொல்லலாமா, வெளியே சொல்லலாமா? நீங்க இவ்வளோ வருஷமா எம்ஐ ராஜ் ஃபாதருடைய டாக்கு கேட்டு திரும்ப திரும்ப கை தூக்குறேன்னா உன்னமா தூங்கு மூஞ்சி யாரு? யோ, இந்த ஆளுகிட்ட கை தூக்குனா இவன் விஷப்பாகும், இவன் ஏதாவது சொல்லி குண்டக்க மண்டக்க சொல்லுவான். நம்ம கை தூக்கூடாதுன்னு எதுக்காக தோணுச்சா? அது பாதி தூக்கத்தில் இருக்குது. அது என்ன கேக்குதா தூக்கு. இப்ப நான் யாரையாவது செத்து போறியானா கூட தூக்கத்தில் கை தூக்குவான். அதான் ஒரு சாமியார் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருந்தாரா, டேய் உங்க ஊர்ல 4 வருஷமா நான் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன், பூசை வச்சுக்கிட்டு இருக்கேன், கிளம்ப போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி, யாரெல்லாம் மோட்சத்துக்கு போக விரும்புறீங்களோ கையை தூக்குங்க அப்படின்னாரு. பிரசங்கம் முடிச்சுட்டு கேட்டார், ஒரு எல்லாரும் கை தூக்கிட்டான். எல்லாரும் கை தூக்கணும்னா சாமியாருக்கு சந்தோஷம். எப்பா இத்தனை வருஷமா அந்த ஊர்ல நம்ம பணி செஞ்சதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கியா, இவ்வளவு பேரும் மோட்சத்துக்கு போறேன்னு நினைக்கிறான் ஐயா, யோ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்கிறாரு, யார் யாருக்கு நரகத்துக்கு போக ஆசையோ கை தூக்கணும் அப்படின்னு. அவ்வளோ நேரம் ஒருத்த பின்னாடி தூங்கிட்டு இருந்தான்.
பேர் அலெக்ஸா போயிட்டாரு. பின்னாடி தூங்கிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், இதனோட சாமியார் சத்தமாக கேட்குறான்னு திரும்ப கையை தூக்கிட்டான். அவன் பேர் செலுத்தியான். கையை தூக்கிட்டான். யாருமே தூக்கல, அவன் மட்டும் தூக்கி நிற்கிறான். தூக்கினது இல்லாமல் எந்திரிச்சு நிற்கிறாரு வேற தலைவர். தூக்கத்தில் ஒன்றும் தெரியல. தூக்குன உடனே சாமியார் கேட்ட, டேய் நான் என்ன கேள்வி கேட்டேன், எஞ்சி நிற்கிறேன். அப்படியே பார்க்குறான். ஆஹா லூசுத்தனமாக நின்றுட்டுமோ. ஆனால் சாமி ஒன்று, இங்கே நான் மட்டும் நிற்கல, நீ கூட தான் நிற்கிற அப்படின்ட்டான். இப்போ இந்த நரகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு நம்மளை கூட்டு சேர்க்குறான். ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆக அந்த மாதிரி இந்த தவக்காலம் என்பது இறைவனின் அன்பை உணர்கிற காலம், கடவுளுடைய பாசத்தை உணர்கிற காலம். என்னையா நான் செஞ்சேன் உனக்கு, இவ்வளவு வருஷமா என்னை உயிரோட வச்சிருக்கிற, நான் உனக்கு என்ன செஞ்சேன்? எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு வந்தா பஞ்சப்பாட்டு தானே பாடுற. வழங்கிட கனியோ உணவோ இன்றி பாடிடும் வரியோ பலரிறைவா விரும்பிடி நீர் உயர்வை வேதனை அன்றி வேறெதுமில்லா இலை இறைவா தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து. இந்த தர புத்தியே நமக்கு கிடையாதுங்க. இயேசு உயிரையே தந்திருக்காரு, நீ என்ன கொடுத்தாய்? இந்த தவ காலத்துல என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, சிலுவை பாதை செஞ்சா போதும், ஜபமாலை சொன்னா போதும், கோயிலுக்கு வந்தா போதும், திருப்பலி கண்டா போதும். அதல்ல முக்கியம். அந்த திருப்பலிகளும் ஜபங்களும் அந்த ஒருத்தல் முயற்சிகளும் உனக்கு என்ன செய்திருக்கிறது? உன்னை என்ன எப்படி யோசிக்க வச்சிருக்கு? யார் முக்கியம்னு கேட்டாக்கா இன்னைக்கு கை எப்படி தூக்குவ? யார் முக்கியம் உங்க வாழ்க்கையில? இத போய் இன்னைக்கு நைட்டு போய் உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்றியா? அடங்கு, சொல்லிட்டேன். உன்னை விட இயேசு தான் எனக்கு முக்கியம். நான் கோயிலுக்கு போறதோ வர்றதோ தடுக்கணும்னு நினைச்ச டைவர்ஸ் பார்த்து நடந்துக்கோ. சொல்ல தைரியம் இருக்கா? சொல்லி பாராம், போய் சொல்லி பாரு. நீ தான் அப்படிதான் பாடுகிற. அவர் சாயந்தரம் வரலன்னா போன தூக்கி காதல வச்சுக்கின்னு எப்ப வருவீரோ அப்பா எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். அவர் வருவாரு. வந்துட்டேன்டி 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 இதோ வந்துட்டேன்டி. எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். பிரியமே மனவாளனே உன் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். அது வேற மாதிரி தான் வரும். சாயந்தரம் அது வேற மாதிரி வரப்போகுது. ஆனா உனக்கு போன்ல என்னன்னு கேட்ப, எங்க எங்க இருக்கிறீங்க, எப்ப வருவீங்க? இந்த செல்லம் வந்துட்டு செல்லம். உடனே இந்த செல்லம் குள்ளமா மாறிடும். அவரு தான் உன்னை நைஸ் பண்றாரு. 10 மணிக்கு தான் வருவான் அந்த ஆளு. 10 மணிக்கு வருவாரு. நீ 6 மணிக்குள்ள இந்த பாட்டை ஆரம்பிச்சுட்ட. எப்ப வருவீரோ ஏசப்பா எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். பிரியமே மனவாளனே உன் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். நல்லா கைத்தட்டு. நல்லா உற்சாகமா இருக்கு, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு. 3 வேளை சாப்பிடுறோம்ல, நல்லா தின்னுட்டோம்ல, நகை செயின் எல்லாம் போட்டுங்க, நல்ல சம்பளம் வருதுல்ல, நல்ல வீடு இருக்குல்ல, அப்புறம் என்ன? பிரியமே மனவாளனே உன் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். என் நேசரே என் இன்பமே என் தஞ்சமே என் உயிரே எப்போ வருவீரோ? எப்போ எப்போ வருவீரோ? காலையிலே மதியானத்திலே இரவிலே கடுச்சாமத்திலே
God bless. எல்லாம் சொன்ன பேச்சை கேட்டீங்கன்னா நல்ல பிள்ளைங்க, இல்லைன்னா உன் பேச்ச உன் பிள்ளை கேட்காது. ஓடி ஃபாதர் சொல்றதை கேட்க மாட்டேன், இங்க வந்து சொல்லுங்க. காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுச்சாமத்திலே அப்புறம் வர இன்றாஜாவே பள்ளத்தாக்கு நீலியே என்னை வாழ வைக்க வந்து வீடு தென்றலே. எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஓகே ஃபைன். சோ பிரியமான பிள்ளைகளே, மகிழ்ச்சியாக நீ இருப்பதற்காக ஒருவன் இறந்திருக்கிறான். அதான் சந்தோஷமான செய்தி. உங்களுக்காக தாவீதின் ஊரிலே ஒருவன் தோன்றி இருக்கிறார், அவர் பெயர்தான் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப வித்தியாசமான ஆள் இந்த இயேசுநாதர். இவர் ஒரு புரட்சியாளன், சமூக புரட்சி. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஏழைகள் வாழணும், எல்லாரும் சமமா வாழணும், எல்லாருக்கும் வயிறார சோறு கிடைக்கணும், வித்தியாசம் இல்லாம மக்களை நடத்தணும். இதுக்காகத்தான் இயேசுநாதர் போராடினார். அதான் அவருடைய போராட்டம். ஒவ்வொரு மகனும் அந்த இயேசுநாதருடைய அன்பை உணரணும். நீ தான் சாவியை தொலைச்சிட்டிய, இன்னைக்கு தவக்காலத்தில் அந்த சாவியை கண்டுபிடி. Let us find out the key of happiness. We lost the key of happiness. மகிழ்ச்சியின் சாவி தொலைத்திருக்கிறீர்கள். அதை கண்டுபிடிக்கிறது இந்த தவக்காலம். எது உனக்கு மகிழ்ச்சியை தரும் சொல்லு பாப்பா. யாராவது என்ன கொடுத்தா நீ சந்தோஷமா இருப்ப? ஒரு வீட்டுக்காரா? ஒரு வீட்டுக்கார தான். அப்புறம் சாமியார்கிட்டேவா? ஒரு மனைவியா? என்ன போய் சொல்லுது பாரு. இயேசுநாதர் இருந்தா அது சந்தோஷமா? அப்பட்டமான அக்மார்க் நெய் பொய். அக்மார்க் நெய் தெரியும் இல்லையா? அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அக்மார்க் நெய் பொய். அதாவது நான் ஏன் இயேசு இயேசு அப்படின்னு சொல்றேன்னா, எல்லாம் போயிடும் நம்மளை விட்டு. தயவு செஞ்சு அதை மனசுல வச்சுக்கோ. என் கணவன் தான் உயிர், என் மனைவி தான் உயிர், என் பிள்ளைகள் தான் உயிர் அப்படின்னு நீ சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக உனக்கு உயிரை விட்டவன் இயேசு. நீ அப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லடா, ஏமாந்துராதரா ஏமாந்துராதரா அப்படின்னு போல. எங்க அம்மா செத்து 10 வருஷம் ஆகுது, எங்க அப்பா ஸ்டைல் ஆகிறார். நான் கேட்டேன், 85 வயசாகுது உனக்கு, இன்னும் என்னை விட மாப்பிள்ள மாறிக்கிற, பொண்ணு பார்க்கட்டான்ற. சிரிக்கிறார். இன்னொரு பொண்ணு பார்க்கட்டான்ற. பாப்பா பாப்பா விட்டனா அவ்வளவுதான். யாரும் இல்லாம இருக்கிறானே, அப்பா அம்மா இல்லாம கூட பிள்ளைங்க இருக்குதுல்ல. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை, தாயும் இல்லை, தெய்வம் அன்றி யாரும் இல்லை. இருக்கா இல்லையா? எல்லாரும் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கணவர் இருக்கிறாரு, மனைவி இருக்காங்க, பிள்ளை இருக்கு, பங்காளிக்கிறான், மாப்பத்தினாரு, மூத்தனாரு, அந்த முப்பனாரு, நாப்பனாரு, எல்லா நாரும் இருக்கு. ஆனா நாரி போயிருக்கா இல்லையா? அதுக்கு பேரை வச்சுக்கிறான் பாரு, நாரு நாரு நாரிப்பூ. மாமா நாரு, மாமி யாரு பாரு, நாத்த நாரு, அப்புறம் குழந்தை நாரு, அப்புறம் குழந்தை யாரு, மூத்தாரு, வாழத்தாரு. அது பேர்ல சாபம் இருக்குயா, பேர்ல சாபம் இருக்கு. இதெல்லாம் தான் நம்மள நார் நாரா கிழிக்குது. அப்ப கூட நம்ம அடங்குறது இல்லை. அதனால தான் இப்போ வர பிள்ளைங்களாம் இன்னும் இன்னும் I don't want mamier. I want go separately and live. அடி பின்னிக்கின்னு கிடக்கிற ரெண்டும் தனியா. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அது அந்த சைடு போயிடும், இது இந்த சைடு போயிடும். பாடு பறந்து போனாலே, அதுதான் வாழ்க்கை.
நிஜத்தை பேசுகிறேன், நிஜத்தை பேசுகிறேன். நான் கூட தான் அக்கா தங்கச்சியோட பிறந்தேன், அம்மாவோட பிறந்தேன், அப்பாவோட பிறகு யாருமே என் கூட இல்லையே. நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன். அப்போ எல்லாரும் உன் கூட இருந்து கூட நீ ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற? யாருமே இல்லை, நான் சந்தோஷமாக்கிறேன். எல்லாரும் இருக்கிறாங்க, நீ ஏன் வேதனைப்படுற? Ask this question. எல்லா உறவுகளும் இருக்கிறது. ஏனென்று கேட்க ஆளில்லை, வா என்று சொல்ல வாயில்லை. எல்லாரும் இருக்கு, யாரும் உன்னை கூப்பிடலையே. என்ன என்ன சாதிச்ச நீ கல்யாணம் பண்ணி? நான் தெரியாம தான் கேட்கிறேன். தெரியும் சொல்லு. 2 புள்ள பெற்றிருப்பியா? இதான் சாதனையா? எங்க அப்பா 7 பெத்தானே, அது சாதனை இல்லையா? பெரிய சாதனை. கிராமத்தையே உருவாக்கிட்டாரு. இதுல என்ன பிரச்சனை உனக்கு? சரி, அப்படி இருக்கிறதால என்ன 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 கிடைக்குது வாழ்க்கை? நான் என்ன சொன்ன, அதெல்லாம் வேண்டாம் என்று நான் எதையும் சொல்லவில்லை. வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறேன். அதுதான் இயேசு. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். எல்லாம் இருந்தும் இவர் தான் சென்டர் பிளேஸ்ல இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதை உணர்கிற காலம் தவக்காலம். God is important in my life. அது ரொம்ப அவசியம் மக்களே. இன்னைக்கு குடும்பங்கள் பிரிவதற்கு காரணம் ஜெபம் இல்ல. ரெண்டு பேர் சேர்ந்து கோயிலுக்கு போக மாட்டேன்றான். ஏதாவது ஒரு தெய்வத்தை போய் வழிபடுறா. உனக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்கு, சுனாமில போய் சேர்ந்து இருப்பேன். இன்ன வரைக்கும் கடவுள் உன்னை உயிரோடு வச்சிருக்கிறார்னா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நல்ல கைதட்ட. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவமாய் பிறந்தார் பரமபிதா. சூசை மரியின் மடியில் இயேசு கவர்ந்தார் இயேசுபிரான். 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானவன் இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே. எருசலேம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமன் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமை செய்த திறமையில் பாஸ்கா பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையில் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையில் மறைந்தாரே. தந்தையார் செய்த தட்டு தொழிலையே தமையனும் செய்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்களென்று உலகப்பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாலே ஊரார்கள் என்ன மதோ இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். ரெடியா? அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார் இயேசு. ஆண்டவன் தொண்டு என்றார். 30 வயதில் யோர்தான் ஆற்று கரையினில் சென்றாரே.
இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே. ஹாப்பி லைஃப். சஃபரிங் இல்லாம ஹாப்பி லைஃப் கிடையாது. No pain, no gain. That's all. கஷ்டமே படாம இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு வரல. அந்த கஷ்டத்துலயும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டுப்பாரு, கடவுள் உடனே கொடுப்பாரு. கேளா, ஆண்டவரே கஷ்டமே வேணாம் அப்படின்னாக்கா என்னது இது? நீ மனுஷனாயா? மனுஷனா இருந்தா கஷ்டப்படணும், அழணும், கத்தணும். ஏன் ஆடு மாடு எல்லாமே அழுவுத, எல்லாமே அழுது இல்ல, பார்த்துருக்கிறீங்களா? ஆடுகளும் மாடுகளும் நாய்களும் புறாக்களும் புழுக்களும் எல்லாமே அழுகிறது, கஷ்டப்படுது. மனுஷன் மட்டும் எப்படி சொல்லலாம்? ஆண்டவர் தான் தொடக்கத்தில் சொல்லிட்டாரு, நீ கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டாதான் உனக்கு கடவுள் யார் என்று தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பிரியமான பிள்ளைகளை, கோயிலுக்கு வருவது கஷ்டங்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், வேதனைகள் வேண்டாம், வருத்தங்கள் வேண்டாம் என்று சொல்வதற்காக அல்ல. அந்த கஷ்டத்திலும் நான் சிரிக்க வேண்டும், அந்த துன்பத்திலும் நான் மகிழ வேண்டும், அந்த வேதனையிலும் நான் மகிழ்ச்சியா இருக்கணும். தவக்காலம் அப்படின்றது தபஸ் என்ற சமஸ்கிருத வார்த்தை. நான் சொன்னேன் இல்லையா, தபஸ் என்றால் டு ரிலீஸ் த ஹீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ரிலீஸ் த ஹீட். உள்ள இருக்கிற சூட்டை வெளியேற்றுகிற காலம் தான் தவக்காலம். கைத்தட்டிக்கா, புரியுதா? யாராவது கேட்டா இயேசுநாதர் பாடுபட்டாரு, ரொம்ப நடிக்க கூடாது. இயேசுநாதருக்கு பிடிக்காது, அப்படியே இருந்துட்டு போ. இயேசுநாதர் அழகா சொன்னாரு, குழந்தைகளாக நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் பிரவேசிக்க முடியாது. குழந்தைய போல இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. ரொம்ப சீரியஸெல்லாம் இருந்தால் ஒன்றும் சாதிக்க முடியாது. மனுஷங்கிட்ட ஒன்றும் சீரியஸாக இரு, கோபமா இரு, அதெல்லாம் கடவுள்கிட்ட இருக்கிற மாதிரி. பார், இதான் நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதி. நான்லாம் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். இந்த பார் ஆண்டவரை, வாழணுன்ற ஆசைலாம் கிடையாது. நான் எதுக்காவது பிரயோஜனமாக இருக்கிறேன்னா என்னை வச்சுக்கோ, இல்லையா தூக்கிடு. இந்த மாதிரி யாராவது ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்களேன். நீ என்ன நினைக்கிற? உன் குழந்தைக்கு நீ யூஸாக இருக்கணும், உன் பிள்ளைகளுக்கு யூஸாக இருக்கணும், கணவருக்கு யூஸாக இருக்கணும் நினைக்கிற, அதை ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஆண்டவரை, நான் இவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தா என்னை வச்சுக்கோ, இல்லையா என்னை தூக்கிடு. இன்னைக்கு ஜெபம் பண்ணுவீங்களா அந்த மாதிரி? ஐயா, அந்த ஆள் இருந்தா என்ன, போனா என்ன, இந்த இவ்வளவுதான் என் வாழ்க்கை. அதெல்லாம் ரிலீஸ் த ஹீட். உள்ள எரி. நம்ம ஏன் ஹீட்னு சொல்றோம்னா, நம்ம அடிக்கடி பயன்படுத்துற ரெண்டு வார்த்தைகள். அவனை பார்த்தா பத்திக்கிட்டு வருது. சொல்றோமா இல்லையா? நம்ம சொல்றோமா இல்லையா அந்த வார்த்தைய? அவனை பார்த்தா அப்படி எரியுது. என்னடி எரியுது? நீ என்ன தீப்பந்தமா? உள்ள பத்திக்கிட்டு வருதான், எரியுதான். என்னது இது? இதான் ஹீட்டு. ஏன் சுகர் வருது? ஹீட்டு. ஏன் பிபி வருது? ஹீட்டு. ஏன் ஏன் ஹீட்டு? கொழுப்பு ஏன் வருது? ஹீட்டு. கிட்னி ஏன் சட்னி ஆகுது? ஹீட்டு. எல்லாம் ஹீட்டு. யார் ப்ரொடியூஸ் பண்றது? தயாரிப்பாளர் யாரு? டைரக்டர் யாரு? நீதான். ப்ரொடியூசர், தயாரிக்கிறாரு நீதான். அதுல நீதான் ஹீரோயின், நீதான் ஹீரோ. நான் இப்ப வில்ல. அந்த சூட்ட குறை, அந்த சூட்ட குறை உள்ள எகிரி இருக்குல்ல, அவளை பார்த்தாலே எதுக்கு பாக்குற? போ, வராலே, என் முன்னாடி வராலே, 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 வரட்டும். ஏன் ஹீட் ஆகுது? அதுதான் அந்த தபக்காலம். ரெடியூஸ் தட் ஹீட். அந்த சூட்டை கம்மி பண்ணிக்கும். சூட்டை கம்மி பண்ணு. அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் பூசை, அதுக்கு தான் சிலுவை பாதை, அதுக்கு தான் ஒருத்தர் முயற்சி, அதுக்கு தான் தர்மம், அதான் நோன்பு, அதான் ஜெபம். எது? அந்த சூட்டை குறைக்கணும். அதுக்கு தான் அந்த 40 நாள் சூட்டை குறைங்கடா பாவிகளா. என்ன தேய்ச்சி தலைக்கு குளிங்கடா, ஏசுநாதரை தேய்ச்சிக்க உடம்பெல்லாம், மாதாவை தேய்ச்சிக்கோ. மரியாள் சூடே இல்லாம வாழ்ந்த அம்மா, அதனால்தான் அது பல வருஷமா உயிரோடு இருந்துச்சு. கைத்தட்டிக்கோ. இயேசுநாதருக்காவது பயங்கர சூடு வந்துச்சு. அவனுக்கு செய்யற அநியாயத்தை பார்த்து சாட்டை எடுத்து அடிச்சு பின்னி படல் எடுத்து அப்படி இப்படிமா அப்படி வைராக்கியமா ஹீரோவா நடமாடினார் இயேசு. அந்த சூடு மற்றவர்களுக்காக,
மற்றவர்களின் உரிமைக்காக, அன்புக்காக அனலாய் பறந்த இயேசு. அந்த சூடு வேணும், அது நல்ல சூடு. இன்னொருத்தருக்கு அநியாயம் நடக்குதுன்னா பத்துக்கிட்டு வரணும், அது ஓகே. ஆனா சும்மாவே போறவனை பார்த்து அப்படியே அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, குருடா போ. ஏன் அடுத்தவனை பார்த்தா உனக்கு பிடிக்கல? there is something wrong within you. நமக்கு இன்னொருத்தர் பிடிக்கலன்னாக்கா அவங்க தப்பு கிடையாது, உன் பார்வையில் ஓட்டை இருக்கிறது. இதெல்லாம் தான் நினைக்கிற காலம் தவக்காலம். there is no self realization. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பார்த்தா எரியுது, அடுத்தவங்களை பார்த்தா கோபமாக வருது, அடுத்தவங்ககிட்ட சண்டை போடுறதா தோணுது, அடுத்தவங்களை பார்த்தா இப்படி, அடுத்தவங்களை பார்த்தா அடுத்தவங்க ஏண்டா பார்க்குறேன், உங்கள் வீட்டில் பாடுற. அதனால தான் இயேசுநாதர் சொன்னார், பாவிகளா உங்கள் கண்ணில் இருக்கிற விட்டம்னா பெரிய தூசி, கல்லு மாதிரி தூசியை உள்ள வச்சுக்கிட்டு சின்ன துரும்பு மாதிரி இருக்கிற இன்னொருத்தனை பார்த்து எதுக்கு எரியுற? காரணம் என்னன்னா அங்க இயேசு இல்லை, அங்க மாதா கிடையாது. தட்ஸ் ஆல். நீ மட்டும்தான் இருக்கிற. ஒருத்த அப்படி திமிரா பேசுறானாக்கா அவன் மட்டும்தான் இருக்கிறான், அவனோடு கடவுள் இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்க யாராவது உங்களை ஏதாவது பேசுறாங்கன்னாக்கா பரவாயில்ல, கடவுள் இருக்காரு, அவரு பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னு வச்சுக்க, நீ தான் ஜெயிப்ப. பிரைஸ் தி லார்ட். நீ தான் ஜெயிப்ப. சும்மா அந்த பாடியை தூக்கிட்டு வருது பார், எங்க கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டான வச்சுக்கா முடிச்சுக்க. எதுக்குடா சாவறீங்க அநியாயமா? ஹார்ட் அட்டாக் எதுக்கு அநியாயமா? யாரோ ஒரு சாமியார் சொன்னாரு, ஃபாதருக்கு இதயத்தில் ஓட்டை. என்ன வச்சுக்கிட்டே சொல்றாரு. என்னைக்காவது நான் சொன்னனா? எனக்கு என்னமோ மனசு இதயமே இல்லாத ஒரு ஆள் மாதிரி எனக்கு தோணுது என்ன பார்த்தா. ஏன்னா அங்க யாருமே கிடையாது, எம்டி. ஒரு ஆளுக்காக உயிர் வாழுறேன், அவருக்காகவே போயிடுவேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு ஆள் வாழ்ந்தால் ஒருவர் வாழும் ஆலயம். புரியுதா? நீயா வீட்டுக்காரர் இங்க வந்துரு, பிள்ளைங்க இங்க வந்துரு, அம்மா இங்க வந்துரு, அப்பா இங்க வந்துரு. ஐயோ எங்க அப்பா இப்படி பண்ணிட்டானே, கண்டதெல்லாம் தூக்கி, இது என்ன லக்கேஜா? இதுனா வேற ஹவுஸா? இதுனா குடோனா? நீ வா எல்லாரும் உள்ள போட்டு அடைச்சேன்னா ஒரு நாளைக்கு டமாலும் வெடிச்சு தான் சாகணும். அனாவசியமா லக்கேஜ் எடுக்காத. அனாவசியமா லக்கேஜ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லெஸ் லக்கேஜ் அண்ட் மோர் கம்ஃபர்ட். என்னது? சுலபமான சுமையே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சு எல்லாரையும் தூக்கி இங்க வைக்காத. அதனால சாவியை கண்டுபிடி. யார் அந்த சாவி? இயேசு. ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான், ஒரு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அந்த ஆளை தூக்கிட்டு இருக்கிறான் புருஷங்காரன். அவன் தலையிலிருந்து கால் வரைக்கும் பிராண்டினுக்கிறான். அந்த ஆளு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சான். என்னடா என்ன சாவி? என்ன சாவி? பீரோ சாவி. பீரோ சாவியா? டேய் நீ என்ன தொழிலுக்கு புதுசாடா? எந்த காலத்துலடா ஆம்பளை பீரோ சாவியை வச்சிருந்தான்? இந்த பீரோ சாவியே இந்த பொம்பளைங்களா இருக்கும். என்ன ஏன்டா தொந்தரவு பண்ற நைட்ல? நானும் அந்த பீரோ சாவியை எடுக்கத்தான் ட்ரை பண்ணி தோத்து போய் படுத்திருக்கிறேன். அங்க படுத்து கிடக்கு பாரு என் மனைவி, அது காலுக்கு அடியில் ஒரு தலையணை, அதுக்கு அடியில் தான்டா சாவி இருக்கு. நான் எப்போ வரேன்னு கரெக்டா தெரிஞ்ச, அப்படி பொருள்றா இப்படி பொருள்றா, சாவியை எடுக்காம நானே கஷ்டப்படுறேன். இங்க வந்து என்னடா பிராண்டிக்கிட்டு கிடக்கிற பாவி பிராந்து பயல போடா அப்படின்ற. போய் எடுறா அந்த சாவி அப்படின்னு. எடு, பீரோவை தொற. ஆனா பீரோல வச்சிருக்க மாட்டான். அவன் எங்கெங்கோ வச்சிருப்பான் அந்த காசை, பீரோவில் கொஞ்சமா தான் வச்சிருப்பான். காரணம் என் மேல நம்பிக்கை. கொஞ்சமா தான் வச்சிருப்பான். ஒரு 300-400 ரூபா இருக்கும். அதுல ஒரு 200 ரூபாய் எனக்கு கொடுத்துரு, மற்ற காசை நீ எடுத்துக்க அப்படின்னு. ஆஹா, இவன் நம்மளை விட பிச்சைக்காரனாகிறானே. இவனும் பீரோவை திறந்து அங்கிருந்து 400 ரூபாய் எடுத்து அந்த 400 ரூபாயை அவங்கிட்டே கொடுத்துட்டான். தலைவா, நீ என்னை விட மோசமான நிலையில இருக்க, நீ வச்சுக்கோ, எனக்கு தேவையானதை நான் இன்னொரு வீட்டில் எடுத்துக்கிறேன், நீ வச்சுக்கடா ராஜா, நல்லா இருப்படா. சாவியை எங்க தேடணும்னு தெரியல, அதான் கதை. சாவியை எங்க தேடணும்னு தெரியல. இன்னைக்கு நம்ம தொலைச்சிட்டு நிக்கிறோம் ஒரு சாவியை, அதான் கடவுள்.
நல்ல வேளை நீங்க எல்லாம் அந்த கடவுளை தேடி வந்திருக்கிறீர்கள், பாராட்டுக்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக என்ன தேடி வந்திருக்கிறீங்கன்னா அதை உணரணும். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். இட்லியா தோசையா வயிறு நிறைய இருக்கும், ஜீரணமாகணும். எல்லாம் அந்த கும்பல் எல்லாம் புளிசோறு சாப்பிட்டு அப்படியே உட்காந்து அங்கேயே உட்காந்து கை தட்டாத, தட்டவே தட்டாத, நல்லா தின்னுபிட்டு ஜாதிசான மறந்துட்டாலும் மறந்துடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் மறுக்கவில்லை, எனக்கொருவர் உனக்கொருவர் எனக்கொருவர் இருக்கிறார். இந்த பாட்டை இன்னைக்கு நைட்டு காலில் போயிட்டு உங்க வீட்டுக்காரன் கூப்பிட்டு எழுப்பி, ஹாய் தங்கம் தங்கம் எந்திரிப்பா, எந்திரி பா பக்கத்தில் நெல்லு நெல்லியா, என்னடி எம்ஐ ராஜ் பாதிரி குழப்பிட்டானோ, அந்த ஆள் பிரேயருக்கு வந்தாலும் ஏதாவது குழப்பித்தான் அனுப்புறான். அவன் வர அன்னைக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வருது நம்ம வீட்டில், எப்படியும் நம்மளை டைவர்ஸ் பண்ணாமல் விட மாட்டான் போலுக்குது. அவரை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு அவரை பார்த்து, எனக்கொருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும், அந்த ஆள் எட்டி விட்டான்னு வச்சுக்க. ஏமா மின்னல் உட்கார். அதனால யார் இருக்கா அத பாடுறப்பல்ல, ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ, ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ, தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், அஞ்சிடாத மகனே மகளே உன்னை தேற்றிடுவார், எனக்கொருவர் வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், எண்ணாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள், வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், எண்ணாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது உலம்புகையில் வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே, எனக்கொருவர் எனக்கொருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். செல்போனுக்கெல்லாம் ஒரு பின் இருக்கும் திறக்கிறதுக்கு இல்லையா, கைரேகை, ஃபேஸு நம்பரு, ஃபேஸு முகம் அதெல்லாம் இருக்கும்ல. ஒரு பொம்பளை நைட்டு எழுந்துச்சு மேக்கப் போட்டுனுக்குது, வீட்டுக்கார கேட்குற, என்னடி நைட்டில் மேக்கப் போட்டுனுங்கிற, செல்ஃபோனு திறக்கலை, இது பூஞ்சை காட்டி இருக்குது, செல்ஃபோனு ஒத்துக்கலை இதை மூஞ்ச, ஏன்னா இந்த அம்மா மேக்கப் போட்டு தான் நிற்குமா எப்பவுமே. ஏய் செல்ஃபோனு கூட மூஞ்சி பிடிக்கல, அது கூட மூஞ்சி மறந்து போச்சு. இன்னைக்கு எல்லா தவறுகளும் நடப்பதற்கு காரணம் செல்போன்.
நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம செய்யறது எதுவுமே யாருக்கு தெரியாதுன்னு. ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கடவுள் கிடையாது, கடவுள் கிடையாது. நம்ம ஊர்லயே பார்த்துருக்குறான். நீ எங்க பேசுற, எங்க போற, எங்க வர, எல்லாம் நோட்டமா வச்சிருக்கு. நீ ஏதாவது வேற எதுலாவது ஈடுபட்டு பாரு, டப்புன்னு போலீஸ் வந்து நிற்கும். இது தெரியாமலே இது சோக்குக்கு பேசிருக்குதா? ஒரு நாளைக்கு வருவேன், தெரியவே தெரிய மாட்டோம். அந்த காலத்துல ஏவாள் கெட்டா ஆப்பிளால, இந்த காலத்து ஏவாளும் ஆப்பிளால தான் கெட்டா. என்ன அது ஆப்பிள் பழம், இது ஆப்பிள் போன். இதனால சாம்சங் வச்சுக்கிறீங்களா சந்தோஷப்படாதீங்க. சாம்சங் அது சங்கு ஊதிரும் உனக்கு. இன்னைக்கு உன் பிள்ளைங்க கெடுறது காரணம் என்ன? அவ்வளவுதான். எதை தொட்டாலும் எதை பார்க்க கூடாதோ அதை தான் பார்க்கறான். என்ன அதான் வருது. ஒரு தடவை தொட்ட அதான் வந்துட்டு இருக்கும், அதான் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் வாட்ச் பண்ணக்கூடிய, அதான் அலெக்ஸ் ஃபாதர் அழகா சொன்ன, நன்மை தீமைகளை அறியக்கூடிய ஞானம் உனக்கு இல்லை. இந்த செல்போன் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, யூஸ்லெஸ்ஸா இருக்குன்னு உனக்கு தெரியல. இட்ஸ் ஆல்வேஸ் யூஸ்லெஸ். ஒரு காலத்துல போன் அடிச்சா எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி வருவோம். கரெக்டா? போன் அடிக்குது எல்லாம் ஓடி வரும். போன் வருது, போன் வருது, எல்லாரும் ஓடி வரும். இப்ப போன் வந்தா சதஞ்சு ஓடுறான். பொண்ணு ஒரு பக்கம் ஓடுது, அப்பா ஒரு பக்கம் ஓடுறா, அம்மா ஒரு பக்கம் போறது. கவரேஜ் இல்லை, டவரேஜ் இல்லை, அவரேஜ் இல்லை, கவரேஜ் இல்லை, அவரேஜ் இல்லை, கவரேஜ் இல்லை, டவரேஜ் இல்லை, அவரேஜ் இல்லை. என்னடா இல்லை, நீயே இல்லை, லூசு மாதிரியே ஆயிடுறான் போன் வரலடா. அதான் சொல்றேன், அன்பு. அன்பு அது மூஞ்சியை துடைக்கிறதும், அதுக்கு சார்ஜ் போடுறதும், அதை குளிப்பாடுறதும், பக்கத்தில் வச்சுக்கிறதும். ஸ்கிரீனா அதுக்கு கதவுல ஸ்கிரீன் கட்டல, ஸ்கிராட்ச் கார்டு பண்ணு. நீ எதை அதிகம் சுமக்கிறாயோ அதுதான் உனக்கு சுமையாக ஒரு நாள் மாறும். That's all, your honor. எதை சுமக்கிறியோ அதுதான் உனக்கு சுமையாக மாறும். இதனாகவே தவக்காலம் என்பது என் உடலின் சூட்டையும், என் ஆன்மாவின் சூட்டையும், என் இருதயத்தின் சூட்டையும் தணிக்கிற ஒரு காலம். அதை தணிக்கிற ஒரு காலம் எப்போ வருதுன்னா, ஒரு விரக்தியில தான் ஒரு மனுஷனுக்கு கோபம் வருது. தனக்குன்னு யாரும் இல்லையே, தான் பேச்சை யாரும் கேட்கலையே, என் கூட யாரும் இல்லையே, எனக்குன்னு யாரும் கொடுக்கலையே, எனக்குன்னு எதுவும் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது தான் கோபம் வரும். அதான் நெருப்பு, அதான் ஹீட்டு. ஏன்? எனக்குன்னு கடவுள் இருக்கார், எனக்கு எப்போ தேவையோ அப்பொழுது தருவார் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அனலாக வீசினால் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக இந்த தவக்காலம் எப்படி முக்காவாசி வரும்னா சம்மர் சீசன்ல தான் வரும். சம்மர்னா வெயில் காலம் இல்லையா? சம்மர்னா வெயில். இப்ப என்ன காலம்? வசந்தம். இப்ப என்ன காலம்? வெயில். வெயில் காலம் தானே சொல்ல மறுக்கிற வெயில் காலம். இது வெயில் காலம். அமெரிக்காவிலையும் சம்மர். இப்போ ஐரோப்பா நாட்டில் இலையுதிர் காலம், ஸ்பிரிங் டைம். இப்ப இலைகள் காஞ்ச இலையெல்லாம் உதிரும். இலைகள் உதிர்வதால் மரம் அழிந்து விடும் என்று நினைக்காதீர்கள். என்னது இலையெல்லாம் காஞ்ச இலையெல்லாம் விழும் போது வேற என்ன ஆகும்? ஸ்ட்ராங்கா உள்ள போய்கிட்டு இருக்கும். சோ உன் வேர் ஆழப்படுத்தப்படுகிற காலம் தவக்காலம். அந்த வேர் என்ன? கடவுள் மீது நீ கொண்டிருக்கிற நம்பிக்கை, மாதாவின் மீது நீ கொண்டிருக்கிற நம்பிக்கை இந்த தவக்காலத்தில் ஆழப்பட வேண்டும். இந்த இலைகள் மாறி இருக்கிற அதாவது தப்புகள், தவறுகள், அது இது லொட்டு லொஸ்கு எல்லாம் உதிர்ந்து போகிற காலம். எப்படி கரெக்டா வச்சிருக்கலாம் பாரு இந்த கால தவக்காலத்தை. சம்மர், நம்ம ஊர்ல என்ன சம்மர்? சம்மர்னா என்ன? வெயில் காலம். செடி செத்து போற மாதிரியே இருக்கும், காஞ்சி போற மாதிரியே. பட் டப்புன்னு ஒரு மழை வந்தோன்னா அந்த இலையெல்லாம் வரும். அருமையா. ஏனென்றால் வேர் ஆழமாக உள்ளே போயிருக்கிறது. உன் வாழ்க்கையும் துளிர்க்க வேண்டுமானால் உன் வேர் ஆழமாக இறைவன் மீது இருக்கும். அதான் மாதா சொன்னாங்க, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. nothing is impossible to God. கை தட்டிக்கோ. உன்னால nothing is possible. நீ என்ன வேணா நினைச்சுக்கப்பா, பணத்தை வச்சு சாதிக்கலாம்னு நினைச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பதவியை வச்சு ஓகே ஃபைன், திறமையை வச்சு, அழகை வச்சு, எதை வச்சு வேணா பண்ணலாம் நினைக்காத, முடிச்சிடும் கதை. ஊசியை துடைத்திருக்கிறீர்கள். போனா ஒருத்தன் அவருக்கு கடைசியில் பிஎஃப் ஏதோ வந்திருக்குது, ப்ராவிடன்ட் ஃபண்டு. அந்த காசை ஒரு 2 லட்சம் 3 லட்சமா 4 லட்சமா எடுத்துக்கிட்டு மனைவியை கூட்டுக்கிட்டு போறாரு. மனைவி கேட்குது, இவ்வளோ நாள் உங்க கூட வாழ்ந்தேன், நீ எனக்குன்னு எதுவுமே வாங்கி தரலையே அப்படின்னு. என்னமா வேணும் வா அப்படின்னு சொல்லி ஜிஆர்டி ஜுவல்லரி 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 ஜிஆர்டி ஜுவல்லரிக்கு கூட்டு போறாங்க. யார மனைவி என்னமோ சந்தோஷத்தை பாரு கூட்டு போறான். கூட்டு போனா அவங்க ஒய்ஃப் சொல்லிடுச்சு, கொஞ்ச நேரம் நீ வெளியே உட்காரு, கொஞ்ச நேரம் வெளியே உட்காரு, நான் பார்த்து எடுத்துட்டு வரேன். ஏன்னா நீ இங்கே இருந்துக்கிட்டு லொல்லு பண்ணிக்கிட்டு இருப்ப, இதை எடு அதை எடு, உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, காசை மட்டும் கொடு, நீ வெளியே உட்காந்து. அவரும் அமைதியாக போயிட்டார். ரொம்ப நேரம் ஆன உடனே அங்கே இருக்கிற செக்யூரிட்டி சொன்னா, ரொம்ப நேரமாக நிற்கிறியே, எனக்காக நில்லு, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். யாரு புருஷனாரு செக்யூரிட்டியா மாட்டான் ஜிஆர்டி ஜுவல்லரிக்கு. அவனை செக்யூரிட்டி ஆகிட்டு அவன் செக்யூரிட்டி போயிட்டான், இவன் செக்யூரிட்டி மாதிரி இருக்கிறான். மனைவி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிடுது, ஏங்க ஏங்க வாட்ச்மேன், எங்க வீட்டுக்காரர் அங்கதான் வந்தாரு இருக்கிறாரா? நான் தாண்டி வாட்ச்மேன். யோ உள்ள வாய், உன்னை யாரு அந்த வேலை பார்க்க சொல்லு. இவ்வளோ நேரம் எடுத்தீங்கன்னா எந்த வேலை வேணா பார்க்கலாமடி. சரி உள்ள போனோம். உள்ள போனோடனே தேங்க்யூ சார், நல்லா ஜாமான்லாம் வாங்கிட்டீங்க, நகைலாம் வச்சுட்டீங்க, எங்களுடைய கடையினுடைய கிஃப்ட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான். கடையில் என்ன கிஃப்ட் கொடுப்பான் சொல்லுங்க பார்ப்போம். என்ன கிஃப்ட் கொடுப்பான்? நகை வாங்கிட்டு வந்த பிறகு காலியான பர்ஸ் கொடுப்பான். என்ன அடையாளம்னா, உன் பர்ஸை நான் காலி பண்ணிட்டேன். அதையும் அந்த மனைவி சொல்லுதான், பாருங்க என் மூஞ்ச பார்த்து உங்களுக்கு காலி பர்ஸ் கிஃப்டா கொடுத்தாங்க. ஏய், இந்த உலகம் உன்னை காலியாக்க துடிக்கிறது. இந்த உலகம் உன்னை காலியாக்க துடிக்குது. எப்படி வேணா காலியாக்கலாம். ஆண்டவனோ உன்னை நிரப்ப ஆசைப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நம்ம மாதாவை பார்த்து பாடணும் எப்பவுமே. மாதாவே, காலியா இப்ப நான் வந்திருக்கிறேன், திரும்பி போகும்போது நான் ஜாலியா போனோம். கைத்தட்டிக்கோ, கைத்தட்டி மாதாவை நோக்கி இந்த பாடலின் வரிகளை பாடி, அம்மா என்னை காப்பாத்து, இந்த காலியான வாழ்க்கையில எனக்கு எல்லாத்தையும் தந்து என்னை ஜாலியாக்குன்னு சொல்லி, அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. நல்லா கைதட்ட. அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே, கீதங்கள் அவள் பெயரை சொல்லட்டுமே, நாதங்கள் எங்கெங்கும் கொல்லிக்கட்டுமே, கீதங்கள் அவள் பெயரை சொல்லட்டுமே, நாதங்கள் எங்கெங்கும் கொல்லிக்கட்டுமே, என்னாலும் மாதாவை வாழ்த்தட்டுமே, மரியாளின் புகழ் கூறி போற்றட்டுமே, அன்னாலும் மாதாவை வாழ்த்தட்டுமே, மரியாளின் புகழ் கூறி போற்றட்டுமே, முப்பொழுதோ அவள் கண்ணியம்மாள், இப்பொழுதோ நம் அன்னையம்மாள், அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே, அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே, வானோர்கள் அறிந்திட்ட அற்புதமே, வேதங்கள் அறியாத தத்துவமே,
இப்பொழுதோ அவள் கன்னியம்மாய், இப்பொழுதோ நம் அன்னையம்மாள். அன்பார்ந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. அன்பார்ந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. பிரியமான பிள்ளைகளே, இந்த தவக்காலத்தில் செய்ய வேண்டியது என்னன்னா ஜிபிஎஸ். நான் வேற யாரை பத்தியும் பேசல. ஜிபிஎஸ். இந்த ஜிபிஎஸ்க்கு அர்த்தம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அப்ரிவியேஷன், அதுக்கு ஃபுல் சென்டென்ஸ் சொல்லுங்க யாராவது. ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் போடுறா, ஜிபிஎஸ் கரண்ட் லொகேஷன் சொல்றீங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அப்படிதான், அதான் ஆங்கிலத்தினுடைய அர்த்தம். ஓகே ஃபைன். உலகத்தில் நீ எங்க இருக்கிற அப்படின்றத உன்னை கண்டுபிடிக்கிற இடம் தான் ஜிபிஎஸ். மேப் மேப் போடுறா, மேப் போடுறான்றீங்க இல்லையா, அதான். ஓகே. ஆனால் தவக்காலம் என்பது ஜிபிஎஸ் மாதிரி. காட்ஸ் பிளான் ஃபார் சல்வேஷன், கடவுளுடைய மீட்பின் திட்டம் தான் தவக்காலம். மனுஷனை அங்கிருந்து அப்படி கொண்டு வருகிற காலம் தான் இந்த தவக்காலம். அதான் என்ன முக்கியமா ஜிபிஎஸ்ல என்ன சொல்லும் முக்கியமா, அந்த பொம்பளை ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா, டேக் லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன், டேக் யூ டர்ன் சொல்லுமா இல்லையா? கேட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் எந்த காலத்தில் இருக்கிறீங்க நீங்கெல்லாம்? செல்போனை வச்சுருக்கிறீங்க, போட்டு போயிடுங்க. ரைட்ல போயிருக்கிற, லெப்ட்ல போயிருக்கிற, நீ ரைட்ல போயிட்டே இருக்கிற, லெப்ட்ல போய்கிட்டே இருக்கிற, போயிடுற இடத்துல போய் சேர முடியாது. லெப்ட்ல ரைட்ல போய்கிட்டு இருந்தா போற இடத்துல போய் சேர முடியாது. டேக் யூ டர்ன். புரியுதா? அப்படியே யூ டர்ன் போடணும். இதுக்கு பேர் என்ன? நடைய. தூங்க மூஞ்சிகளை வச்சுக்கிட்டு நான் எப்படாத பாடுபடுறேன். இப்படித்தானே நடந்து வந்தேன். இப்படி என்ன லெப்ட்ல போறேன், இத வேற சொல்லி கொடுக்க. லெப்ட் எது ரைட் எதுன்னு எல்லாம் கண்ண 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 தோற கண்ண தோற கண்ண தோற. இது முதல்ல இருந்து எங்க போறேன் போறேனா? இந்த சின்ன வயசுல ஒரு கேம் விளையாடுமே, ரைட்டா போயிட்டா இப்படி ஜம்ப் பண்ணி இருந்தா என் இடுப்பு போயிடும். அப்படி போனா இப்படி போனா ரைட், இப்படி வந்தா அதான் தவக்காலம். டேக் யூ டர்ன். நீ லெப்ட்லே போயினுக்கிற டேஞ்சர், ரைட்ல போயினுக்கிற டேஞ்சர். தவக்காலம் என்ன சொல்லுது? டேக் யூ டர்ன். அப்படி சுத்தி ஆண்டவர்கிட்ட வந்துரு. ரைட்ல ஹஸ்பண்டை நோக்கி போயினுக்கிற, லெப்ட்ல பசங்களை நோக்கி போயினுக்கிற, இங்க உங்க சொந்தக்காரங்களை நோக்கி போயினுக்கிற, பணத்தை நோக்கி போயினுக்கிற, பதவியை நோக்கி, வசதியை நோக்கி, அதை நோக்கி, இதை நோக்கி, வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், அதை வாங்கணும், இது விட்டு மெதுவா போனாலும் செத்துருவோம், வேகமா போனாலும் செத்துருவோம். வீடு இருந்தாலும் செத்துருவோம், வாடகை வீட்டில் இருந்தாலும் செத்துருவோம், நகை இருந்தாலும் செத்துருவோம். நகை இல்லைன்னா ஒருத்தன் கையும் நம்ம மேல படாது. கைத்தட்டி கைத்தட்டிங்க. நகை இருந்துச்சு, எல்லா பையனும் பாடி மேல கை போடுவான். அசிங்கமான என்ன கொடுமை. அவன் கழுத்துல ஒருத்த பிடிப்பான், காலில் இருக்கிற சங்கடி எடுப்பான், இடுப்புல இருக்கிறத எடுத்துருவான், கால் செயின் எடுப்பான், மெட்டி ஒலி ஓசையை எடுத்துருவான், எல்லாம் திருட்டு போயிடுவான். சாகும் போது எல்லாத்தையும் கட்டிட்டு அனுப்பிச்சிடுவான். சாமியாருங்களை ஒன்றும் எடுக்க முடியாது. எங்களை அப்படியே போட்டு எக்ஸ்ட்ரா பாத்திரம் கொடுப்பாங்க. என்னது? ஜபமாலை, அப்ப பாத்திரம், ரச பாத்திரம் கையில் கொடுப்பாங்க, நல்ல உடுப்பு போட்டிருப்பாங்க. நான் எப்படி சாமியாரா இருந்தனோ அதை விட கிராண்டா என்ன உன்ன உன்ன ஐயோ ஐயோ கட்டிடுவான், எல்லாத்தையும் கட்டிடுவான். ஆமாவா? கட்டிடுவான். அத நெஜத்துக்கு நெஜத்துக்கு வாண்ட யூ டர்ன் யூ டர்ன். இதான் வாழ்க்கை, அதான் வாழ்க்கைன்னு ஏமாறாத தவக்காலத்துல. இப்ப சொல்றேன் பாரு, உண்மை இதான் உண்மை. நான் அடிக்கடி சொல்லுவேன்,
நான் செத்தா என்ன சொல்லுவான்? ஏ சாமியார் உடம்பை எடுங்கடா, டே சாமியார ஃபாதரை தூக்குடா, டே ஃபாதரை தூக்குடா, தூக்கி பிடிக்கடா அப்படின்னுமா. நீ செத்தா டேய் அந்த போனத்தை தூக்குங்கடா. இவ்வளோ தான் நீ சேர்த்து வைக்க போற இந்த உலகத்தில். வேற என்ன சேர்த்து வச்சிருக்கிற சொல்? நானாவது ரெஸ்பெக்டை சேர்த்து வச்சுக்கிறேன், மரியாதையை. டே ஃபாதரை பத்திரமா தூக்குடா அப்படின்னுவான். உன்னை என்ன சொல்லுவான்? ஏன் அழகிய பார்த்து தூக்குடா, ஏ மகேஸ்வரியை பார்த்து தூக்குடா அப்படியா சொல்லுவா? பராபரத்தை மாறுது. ஒன்றும் இல்லாத வாழ்க்கை. இதுக்கு தான் நம்ம பாடுறோம். என்னது? இந்த விபூதி புதன் அன்னைக்கு சாமியார் உங்க நெத்தியில என்னமோ பூசுவார். என்னது அது? சாம்பல். அதுக்கு அர்த்தம் என்ன? மனுஷனே ஆக்சுவலி அவர் திட்டுறாரு உன்னை. ஆக்சுவலி அதை பண்ணும்போது சாமியார் திட்டுறாரு. டே மண்ணு, டே பணக்கார மண்ணு, டே பவர்ஃபுல் மண்ணு, டே பிளாட்ல இருக்கிற மண்ணு, சொத்து வச்சுருக்கிற மண்ணு, கழுத்தில் தங்கல செங்கிலி போட்டுக்கிற மண்ணு, கையில் வச்சுக்கிற நகை, ஏ மண்ணு, நீ மண்ணுக்கு போவ. அதை எவ்வளோ ஸ்டைலாக வந்து வாங்குறானுங்க தெரியுமா? அதை வாங்கிட்டு போறான். அருகட்ட பயலக 2 பேரும் வாயை திறந்துட்டான். இந்த நன்மை கொடுக்குறாரு இதுலயே அவன் என்ன பண்ணிட்டான்? லைன்ல வரும்போது ஆ அப்படின்ட்டான். 2 தூள் போட்டேன், 2 பேருக்கு போட்டான். டே மண்ணு போ. எனக்கு எதுக்கு வாயை திறக்கணும்னு தெரியணும்ல. இது கிறிஸ்தவ மக்களுக்கு தான் தெரியும் இந்த காமெடி எல்லாம், உங்களுக்கு தெரியாது. 2 பேர் வந்து ஃபாதர் வெளியே பூசு முடிஞ்சோடனே கேட்டான், வாயில சாம்பல் போட்டீங்களே. ஆமா, நீ சாம்பலை தானே போற. சரி, என்ன இருக்கு தப்பா? திறக்க வேண்டிய இடத்துல வாயை துற, தேவையில்லாத இடத்துல எதுக்கு திறந்த? நன்மையா கொடுத்துனுங்கிற. நான் அவசரத்தில் தடவுறதுல வாய்க்குள்ள கை விட்டு என்ன பண்றது? டப்புன்னு துட்டோம். இப்போ காலையில் இந்த ஸ்கூல் பிள்ளைகளை கிளப்புறீங்கல்ல, சாப்பாடு கொடுத்து கலக்குறீங்களா, யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு அவன் அப்போ கூட உறங்கிட்டு இருப்பான். அப்படியே ஊட்டிக்கிட்டே இருக்கும். அப்படியே ஊட்டிக்கிட்டு அப்படியே ஆட்டோவில் கூப்பிட்டு போவான். அங்கே ஆட்டோக்காரன் ஃபோனில் பேச அவனுக்கு 2 தடவை ஊட்டிடும். இந்த அவசரத்தில் என்ன பண்ணுறேன்னு இந்த பொம்பளைக்கு தெரிய மாட்டேது. அப்படியே அவனுக்கு 2, அவனும் தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஆண்டி, டெய்லி வாயை திறக்கிறேன். என்ன அவசரம்? என்ன அவசரம்? என்ன அவசரம்? என்ன அவசரம் உனக்கு? சாகத்தானே போற. என்ன அவசரம்? மெதுவா இரு. நீ ஸ்டைலா இருந்தாலும் செத்துருவ, ஸ்டைல் இருந்தாலும் மேக்கப் பண்ண. ஃபாரின்ல செத்தா மேக்கப் போட்டு பாடியை காமிப்பான் நமக்கு. அப்படி அழகா மேக்கப் போட்டு அழகா அப்படி சூப்பரா அப்படி காமிப்பாங்க. அது தலை வரைக்கும் தான் காமிப்பாங்க. அப்படி அவ்வளவு அழகா இருக்கும் பாடியை பார்க்கறதுக்கு. நம்ம ஊர்ல மூக்குல 2 பஞ்சை வச்சுடுவாங்க. பேய் பிசாசு படுத்து கிடக்கிற மாதிரி படுத்து கிடக்கு. நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்துக்கு போங்கன்ற. அதனால தான் நான் அடிக்கடி பாடுவேன். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உலகு, நிலையானதும் இல்லை, ஏற்றும் இன்னும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும், எப்போதும் நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், எப்போதும். நல்லா யோசிச்சீங்கன்னா, இவ்வளவுதானடா வாழ்க்கை, இவ்வளவுதானடா வாழ்க்கை, இதுக்காடா அடிச்சுக்கிறோம், இதுக்கா சண்டை போட்டுக்கிறோம், பேசாம இருக்கிறோம். இதெல்லாம் யோசித்து பார்க்கிற காலம் லென்ட். லென்ட்ல அது ஒரு வசந்த காலம். இன்னொன்னு லெண்ட், லென்ட் அப்படின்னு வாங்க. லெண்ட்னா borrowing something from somebody. லெண்ட் ஆங்கிலத்தில் எதையோ நீ வாங்கியிருக்கிற, அதை திரும்ப கொடுக்கிற காலம் தவக்காலம். பிரைஸ் தி லார்ட். நீ கடவுள்கிட்ட இருந்து என்ன வாங்கியிருக்கிற? என்னென்ன வாங்கியிருக்கிற கடவுள்கிட்ட இருந்து சொல்லு. என்னடா இது? எல்லாமே எல்லாம் சொல்லாத, சொல்லு, 1 2 சொல்லு. என்ன வாங்கியிருக்கிற கடவுள்கிட்ட இருந்து அது சொல்லு. வீடு, வெரி குட். உயிர், ஆஹா உயிரா, உயிர் வாங்கிற, அதான் மெயின். அதான் அழகா பாடும். உயிர் என்னும் ஒன்றை உடலுக்குள் வைத்து உலவ விட்டாய. இவ்வளோ
அங்கு 3 மணி நேரம் பேசிட்டு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி பாண்டிச்சேரியிலேருந்து வந்து இப்போ நான் 1.5 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு எப்படி அவ்வளோ சோர்வு வரும்? உன்னை கட்டினவன் என்ன பாவம், அவன் ரொம்ப பாவங்க. அதாவது கடவுளுக்கு இயேசுநாதருக்கு துருன்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த காலத்தில் ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டாங்க. இப்போ எல்லாம் பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு கேட்குறீங்க, அது வேற விஷயம். ஏன்னா அதான் பார்த்துக்கும், அது உண்மைதான். என் குடும்பத்திலே அப்படிதான். என் குடும்பம்னா எங்கே இருக்குதுன்னு கேட்காத. எங்க அப்பாவை பார்த்துக்கிறதும் என் தங்கச்சி தான். சொல்றேன், ஆம்பளை பசங்க 3 பேர். ஒன்னு இங்கே சுத்தி நிற்குது, இன்னொருத்தன் மிலிட்டரியில் சுத்தி நிற்கிறான், இன்னத்த எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறான், தெரியல அவன் எங்க இருக்கிறான். இப்படி சுத்தி நிற்கிற 3 பேர். ஆனால் பார்த்துக்கிறது யாரு? தங்கச்சி. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த ஒரு இரக்கம், அன்பு, பாசம் அப்பா அம்மா மேல இருக்கும். கைத்தட்டிக்கா, எவ்வளவு பெருமையா பேசுறேன். இது தண்டம், அது கர்மாந்திரம். 10ஆம் கிளாஸ் கூட ஒழுங்கா படிக்காது, 11, 12 படிச்சுக்கான். அப்படி ஏதோ ஒரு கல்லூரியா என்ஜினியரிங், எல்லாருமே என்ஜினியர். ஆனா வீடு யார் கட்டுறது? என்னங்கடா இது தப்பா? அதான் சாமியார் அழகா சொன்னார், நன்மை தீமை அறிகிறவதே ஞானம். ஏன் அதுக்கு போனா வேற ஷிஃப்ட் பண்ண. டாக்டர் தான் ஆகணும், என்ஜினியர் தான் ஆகணும், நர்ஸ் தான் ஆகணும், சிட்டா ஆகணும். நீ ஆயிருக்க வேண்டியதானே? அவனை போட்டு தொல்லை பண்ற. அது அரலூஸ் ஆகி அடிக்ட் ஆகி அதை குடிச்சு இந்த பவுடரை குடிச்சு இது குடிச்சு வீட்டுக்கு வரும்போது அக்கா யாருன்னு தெரியல, அம்மா யாருன்னு தெரியல. அவனுக்கு என்னடா என்னமா அவங்க அப்பனை விட மோசமாக்குறான். அது பொம்பளை பிள்ளை ஒன்று திருட்டுத்தனம் நிறைய இருக்கும், எல்லாத்தையும் மறைச்சிடும், சம்மனஸ் மாதிரியே இருக்கும். வெளியில் என்ன நடக்குதோ அதை சொல்லவே சொல்லாது பொம்பளை பிள்ளை. ஆமாம் இல்லைம்மா, ஓகேம்மா, நேரம் வரும்போது கைட்டி விட்டு ஓடும். அதுவும் ஒரு மாதிரி தான். பட் இருந்தாலும் பாசத்தில் அதை அடிச்சுக்க முடியாது. அந்த அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா கரெக்டாக வந்து நின்றுடும், வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணும், வந்துடும். ஆனால் கடைசியில் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொல்லும், அம்மா நீ செத்த பிறகு பேரம் பேசுவா பாரு. அந்த பொம்பளை பிள்ளை பேரம் பேசும் அம்மா கிட்ட, நீ செத்த பிறகு அந்த கழுத்தில் இருக்கிற செயின் யாருக்குமா? அக்கா எனக்கா? நீ ஏதாவது மாற்றி சொல்லிப்பாரு, அடுத்த நாள் அவன் வீட்டுக்கு வருவா. இந்த நாய்க்கு நான் போய் பண்ண உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உண்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நல்லா கைதட்டியா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உண்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரை, உசுரையும் தந்தவரே, உண்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. முகத்தையும் பார்க்கலையே, முகவரை பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் நானும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உண்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நாட்களையும் பார்க்கலையே, நாளும் என்னும் என்னலையே, நாட்களையும் பார்க்கலையே, நாளும் என்று என்னலையே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் நடத்தினீரே. நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். நல்லா உற்சாகமா மக்களே, வீட்டில் போய் பாடி பாரு. அத்தான் 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 அத்தான், ஹாய் ஹனி, ஏய் ஏய் ஹஸ்பண்ட் கம் ஹியர். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசு ஏய் லெவல கிராஸ் பண்ற, பார்த்து பேசு. இதெல்லாம் நீ பாட முடியுமா? லவ் பண்ணும் போது என்னென்னமா பாடி இருப்ப. ரோசாப்பூ சின்ன பாடிப்பேன். அது ரோசா பூ, அது குண்டல கேச்சு மாதிரி இருக்கு.
அது பாடி எல்லாம் என்ன நடக்குது, எல்லாம் நடக்கு. இப்போ போய் பாடு பார்க்கலாம். உள்ளங்கையில் வரைந்தவர் ராஜா, உசுரையும் தருபவர் யாரு? நான் உனக்கா பாவி மக்கா. இந்த பாடல் என் தெய்வத்திற்கு சொந்தமானது. இது 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 உசுரை தந்திருக்கிறது. அதனால தான் சொல்லும், உன்னை உள்ளங்கையில வச்சிருக்கிறேன், உன்னை தாங்கி இருக்கிறேன். இந்த டயலாக் எல்லாம் ஹஸ்பண்டும் சொல்லியிருப்பார். எப்போ? ஜெய் கனகாமரம் சத்தமா வேற சொல்ற, எல்லாம் அனுபவத்துல பேசுது பாரு. இந்த விடிய காலில் பேசுற மோகினி இப்பதான் பாக்குறேன். லவ் பண்றப்போ கரெக்டா சொல்லுது பாரு, சந்தோஷப்படுது. பண்ணியா எப்படிலாம் பண்ணியா? அதுல நான் வெக்கம்பா, பாதி கழுத வயசாகுது, இப்போ வெக்கப்படுது கேள்வி. ஆக சரி விடு, பாவம். அதனுடைய அந்த அந்த சோகத்தை மறைக்கிறதுக்காக சிரிக்குது, வேற ஒண்ணு இல்ல. ஆமா கரெக்ட், ஆமா கரெக்ட் கரெக்ட். ஆமாம், நான் சொன்னல, அதை மறைக்கிறதுக்கு தான் அது சிரிக்குது, அவ்வளவுதான். அப்போ உனக்கு கடவுள் ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த துன்பத்திலும் சிரிக்க தெரிகிறானே அவன்தான் எம்ஐராஜ். இப்ப நான் பேசுறது எனக்கு எவ்வளவு கால் வலின்னு பிரதீப்புக்கு தான் தெரியும். நான் காலை ரெடி பண்றதுக்கு ஏன் அசைறேன் போறேன்றது எல்லாம் அவனுக்கு தெரியும். 20 வருஷமா இருக்காப்ல தம்பி என் கூட. அவன் அடிக்கிற அடி எப்படி இருக்கு பாத்தியா? அதான் அவன் எடுத்தா நான் சரி பார்க்கவே மாட்டேன். அவன் கோல் எடுத்தால் இந்த குரங்கு ஆடும். ஆக அந்த பிரதீப் அப்படி அவன் தெரியும். என்னுடைய நடையில ஏன் இப்படி வருது, என்ன காலுக்கு என்ன பிரச்சனை, ஃபாதருடைய இடுப்புக்கு என்ன பிரச்சனை. நான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு பிரசங்க வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் பிசியோ கிட்ட போயிட்டு அந்த கரண்ட் ஷாக் வச்சுக்கிட்டு வந்து நிக்கிறேன். புரியுதா? லேஸ் இல்ல, போய் கரண்ட் ஷாக் வச்சுக்கிட்டு ஐஸ் கியூப் எல்லாம் வச்சு அந்த இடுப்பை ரெடி பண்ணிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிற்பேன். இப்ப திங்கக்கிழமையில இருந்து ஆரம்பிக்கணும் திருப்பும் பிசியோ. ஆனால் எனக்கு குசியோ குசி, பிசியோ பண்ணாலும் நான் குசி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அட வலியில தாண்டா என் வலிமையே வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். இன்னும் கொஞ்ச நாள்ல தெய்வீக பிரசன்னம் அப்படின்னு என்னுடைய யூடியூப் சேனல் வரும். ஒரு வாரம் பொறுத்துங்க. என்னுடைய தனிப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் தெய்வீக பிரசன்னம் அப்படின்னு ஒன்று வரும். அதை நான் பேசுவேன் என் வாழ்க்கையை பற்றி. கவனிங்க. ஆக பிரியமான பிள்ளைகளை, வாழ்க்கை எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்ட பத்தியா? அதான் எம்ஐராஜ். சரி, ஆக அந்த தவ காலத்துல நம்ம சிலதை விடணும். 3 விஷயத்தை செய்யணும். நமக்கு உறவு ரொம்ப அவசியம். இயேசு எப்பொழுதுமே உறவை பத்தி தான் பேசுவோம். உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய்யும் சொல்ல. நீ மட்டும் வாழக்கூடாதா, இன்னொருத்தனே வாழ வைடா. இது கிறிஸ்தவன் அவன் இவெல்லாம் மனுஷனா இருந்தா அவன் தான் மனுஷன். தான் மட்டும் வாழக்கூடாது, அவனும் வாழணும் இல்லையா? அதான் சொன்னாரு, உன்னை நீ அன்பு செய். நீ மேக்கப் பண்ணிக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ, நீ நல்லா இரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவனும் நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு கொடு, ஏதாவது ஒண்ணு செய். பிரைஸ் தி லார்ட். தர்மத்தை சேர்த்து வையுங்கள், புண்ணியத்தை சேர்த்து வையுங்கள், உங்கள் வம்சம் கொழுந்து விட்டு வளரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு நீ என்னத்தை சேர்த்து சேர்த்து வச்சேனா, உனக்கு பிறந்திருக்கிற புள்ள இப்போ ஒரு பையன் செத்து போயிட்டானே. இப்ப சமீபத்தில் ஒரு பையன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனான் இல்லையா? என்ன சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு சொத்து இருக்கு, உயிரை பிடிக்க முடிஞ்சுதா? அவனை விட உன்னை சுகமா ஆண்டவர் வச்சிருக்காருடா கண்ணா. என்னடா காசு பணம்? ஆரோக்கியமான வாழ்க்கையே ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். நல்ல உடல் சுகம்தான் பெரிய ஆசீர்வாதம். நீங்க பெற்றதெல்லாம் நினைக்காதீங்க. எனக்கு தெரியும் அதை பத்தி, அதனுடைய வேதனை. ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு நான் எல்லாரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்க ஒருத்தன் செத்து கிடக்குறான், இங்க ஒருத்தன் செத்து கிடக்குறான். நர்ஸுங்களுக்கு ஒரே குஜாலம். அந்த நர்ஸுங்க அப்படியே கையை கட்டுறாளுங்க, சந்தோஷப்படுறாளுங்க. ஏய் ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65 ஆர்டர் பண்றாளுங்க போனத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு. அடா பாவிகளா, நான் ஒருத்தன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி படுத்து கிடக்குறேன். இங்க கையை கட்டுறாளுங்க, இங்க கையை ஒருத்தன் நடுவில் நான் படுத்து கிடக்குறேமா, தவக்கலை மாதிரி படுக்க வச்சுக்கிறானுங்க. எந்த ஹாஸ்பிட்டல் பில்டர் ஒருத்தன் நினைக்கிறேன். அப்படியே படுத்து கிடக்குறேன். இதுங்கெல்லாம் பேசிக்கிட்டு கிடக்கு, கையை கட்டுறி காலை கட்டுறி. ஆஹா, நான் இருக்கிறது அவங்களுக்கு தெரியணும்ல, இல்லைன்னா என் கையை காலை கட்டிட்டு வாடுங்கள.
அட பாவிகளா, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா இந்த காலை மட்டும் அசிக்கிட்டே இருப்பேன். ஐயோ கட்டிட போறானுங்கடா சாமி. இது உண்மை, பொய்யல்ல. டேடே கொஞ்ச நேரம் அப்படி அப்படியே காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா என் காலை கட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா டிவியை நான் பார்க்க முடியாது. ஒரு டிவி வச்சிருப்பான்ல ஐசியூல, அந்த டிவி நீ பார்க்கலாமா? சன் டிவி, ஜே டிவி, ஜே டிவி, இது காலி பண்ற டிவி. ஒரு டிவி பேல வச்சிருப்பான். ஐசிக்கு போனதில்ல, வாங்க போலாம். ஆஹா, பிக்னிக் போற மாதிரியே கூப்பிடுறான் ஐயா. லைஃப்ல எல்லாத்தையும் பார்த்து சிரிக்க கத்துங்க மக்களே, சிரிக்க கத்துங்க. அந்த மகிழ்ச்சிக்கு ஆசீர்வாதம் என்று பெயர். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா நீ எதுக்குமே சிரிக்க மாட்ட, ஏன்னா நீ ஒண்ணுமே கிடையாது. உடைந்த பத்திரம் நான், ஒத்துக்குச்சு. உடைந்த பத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் இசையும் தலைவன் போல, குயவன் கையில் இசையும் தலைவன் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பத்திரம் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பத்திரம் எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என்றும் என் மேல் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையின் சுமந்து அபிஷேகத்தாலே நனைத்து காத்துட்டீர். குயவன் கையில் இசையும் தலைவன் போல, குயவன் கையில் இசையும் தலைவன் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். கொஞ்ச நாள் எல்லாரும் உடைச்ச பாத்திரம், நல்லா யோசித்து பாரு. உடைச்ச பாத்திரம்னா என்ன? எல்லா நோய் உனக்கு வரும், எல்லா வேதனையும் வரும். So you're a broken vessel, broken vessel. கொஞ்ச நேரம் வயசு ஆயிடுச்சு, ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களை வேண்டான்னு சொல்லிடுவாங்க, வீட்டில் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் உனக்கு அந்த வயசு இருக்கும்போது கர்த்தரின் கிருபையை பிடித்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நான் சொன்னேன், என்னது? ஆண்டவருடைய கிருபை. அதான் நம்முடைய உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அடுத்தவரை உம்மை என்று இன்னும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரை உம்மை என்று இன்னும் துதித்திடுவேன். அவ்வளவுதான். அந்த நேசித்து அப்படின்றது சின்ன வயசுலேயே வரணும். இந்த 2 சின்ன பசங்க வந்திருக்குது, இந்த வயசுலேயே கடவுளை தேடி வரீங்களா? நல்லது. வயசான பிறகு எல்லாரும் வருவீங்க, வயசான பிறகு எல்லாரும் வந்துதான் ஆகணும். அது ஒன்றும் பெரிய மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அந்த இளமை 50 வயசுக்குள்ளேயே கடவுளை கச்சின்னு பிடிச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வயசுல உன் கவனமெல்லாம் வேற 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 மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுல சென்டர் கடவுள் முக்கியம் அப்படின்னு நினைச்சிரு. இந்த தவக்காலத்தில் தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் கடவுளை முதன்மைப்படுத்துங்கள். 2வது, அடுத்தவர்களுக்காக ஏதாவது செய்யுங்கள். 3வது, உங்களையும் நீங்கள் அன்பு செய்யும். இந்த 3 உறவு நல்லா இருந்தா இந்த தவக்காலம் ஒரு ஆசீர்வாதத்தின் காலம், இரக்கத்தின் காலம், கருணையின் காலம், அன்பின் காலம், மகிழ்ச்சியின் காலம். ஆக பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு நீங்க நம்ம பேசணும். இந்த தவக்காலம் என்பது நம்மளுடைய இந்த வண்டி சர்வீஸ் கொடுவோம்ல, பழசாயிடுச்சுன்னா சரி, பழசா இல்ல கொஞ்ச நாள் ஆனா சர்வீஸ் கொடுவோம். தவக்காலன்றது சர்வீஸ் டைம். எஃப்சி ரொம்ப பெப்சி, நீ எஃப்சிக்கெல்லாம் போக தேவையில்ல. சும்மாக்கிறதே வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரையல் பார்க்கணும், அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். வண்டி ஓட்ட உடச்சலா இருக்குது, பழுதாயிருக்கு, ஹேண்ட் பிரேக் சரியில்லை, பிரேக் சரியில்லை, டயர் அடிக்கடி காத்து போகுது,
இப்படிதான் ஒரு வண்டி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு வாகனம். அதை சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஏன் இப்படி சோகமா இருக்கிறேன், நான் ஏன் அழுகுறேன், எனக்கு என்ன பிரச்சனை, நான் ஏன் இப்படி வேதனைப்படுறேன், என்ன பிரச்சனையா இருக்குது, எது கொடுத்தா நான் சந்தோஷமா இருப்பேன், இப்படியெல்லாம் பல கேள்விகளை கேட்டு கேட்டு உன்னை பரிசோதித்துக் கொள்ளுகிற காலம் இது. கம்ப்ளீட் பாடி செக்அப், மெடிக்கல் செக்அப். இந்த 40 நாளும் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோ. காலையில் சாப்பிடாம இரு, என்ன நடக்குதுன்னு பாரு. இறைச்சி சாப்பிடாம இரு, என்ன நடக்குதுன்னு பாரு. பாடியில என்ன மெடிக்கல் செக்அப், என்ன நடக்குதுன்னு பாரு. காலையில் 5-6 இட்லி அடிச்சுட்டு மத்தியானம் ஃபாஸ்டிங் இருக்காத. நிறைய பேர் அப்படித்தான், காலையில சாப்பிட மாட்டான், மதியம் பொழந்து கட்டிடுவான். இதுக்கு பேரு உண்ணா நோன்பு. நல்லா 40 நாள் எதையும் சாப்பிடாம அப்படியே சேர்த்து வச்சு 40வது நாள் வேளாங்கண்ணிக்கு டூரு, அங்க எங்கமா டூர் கிளம்பிட வேண்டியது. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஏதாவது இந்த கை இன்னொருத்தர் போய் சேரணும். நீதான் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு இல்ல 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, அந்த பெரியவங்களாம் இல்லைன்னு சொல்லாத, இல்லைன்னு சொன்னாக்கா என்ன ஆகும், இல்லாமே போயிட்டு. இருக்க வேண்டிய இறைவன் இருந்தால் இல்லாதது எதுவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக பிரியமான பிள்ளைகளை, நாம் உடைய ஆசைகள் பாசங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் நீங்க செஞ்சதை நான் நினைச்சு பார்த்தாலே அது மகிழ்ச்சியின் காலமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம அந்த பாட்டு பாடுறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையோ. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. முக்கியமா நம்ம ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அன்னைக்கு ஆதாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். தொடக்க 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பைபிளை பார்த்து காப்பி அடிக்காத, அப்படியே சொல்லு. 9ஆம், அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி பைபிளை பார்த்து நான் வசனம் சொல்றதே கிடையாது. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுப்பீங்க. அதனால 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அழகா சொல்லுவார். ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவராக கடவுளை விட்டுரு. ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? அதுல முக்கியமான இது ஆதாம் அந்த பேர். இப்ப நம்ம வீட்டில் தப்பு செஞ்சா
நம்மளை என்னன்னு கூப்பிடுவாங்க? முதல்ல நம்ம தப்பு செஞ்சிட்டோம், வீட்டில் குழந்தைங்க தப்பு செஞ்சிருச்சு, என்ன சொல்லுங்க? ராஜா, ஏன்டா அப்படி செஞ்சேன்னு கேட்பேன். என்னன்னு கேட்பேன். ராஜாவாது ராணியாவது, எருமை, நாய், பன்னி, பிசாசு. இங்க சாமியார் கோயில்ல அழகான பேர் வச்சு அனுப்பு. நீயா வீட்டில் பேரு எக்கச்சக்கமான பேர். முண்டக்கண்ணி, சப்பக்காளி. அந்த குழந்தை மட்டும் அழகா இருந்துச்சுன்னா அந்த அம்மா சொல்லும், இந்த குழந்தை பேர் என்ன மாதிரியே இருக்கணும். அந்த பையன் திருன்னு கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தாருமா, அப்பனை மாதிரியா இருக்கு பாரு. இந்த அப்பனுங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா போச்சு. நல்லா இல்லைன்னா அந்த குழந்தை அப்பனை மாதிரி, நல்லா இருந்தா அம்மா மாதிரி. ஏன்னா அம்மா அடிக்கடி கண்ணாடி பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக பிரியமான பிள்ளைகளை, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு, உன்னை கேட்கிறார், எங்க இருக்கிற? உன் மனசு எங்க இருக்குது? உன் எண்ணம் எங்க இருக்கு? உன் ஆசை எங்க இருக்கு? உன் பாசம் எங்க இருக்கு? உன் நேசம் எங்க இருக்கு? ஆண்டவர் கேட்கிறார். நீ என்ன சொல்ற? ஆண்டவரே, என் கணவன் பின்னால் மறைந்திருக்கிறேன், என் சொத்துக்கு பின்னால் மறைந்திருக்கிறேன், என் அழகுக்கு பின்னால் மறைந்திருக்கிறேன், என்னுடைய பர்சனாலிட்டிக்கு பின்னால் மறைந்திருக்கிறேன், என் நண்பர்களுக்கு பின்னால் மறைந்திருக்கிறேன், என்னுடைய கலர் ஃபேர் அதுக்கு பின்னால் மறைந்திருக்கிறேன், எனக்கு பணக்கார புத்திக்கு பின்னால் மறைந்திருக்கிறேன், என் சொத்துக்கு பின்னால் மறைந்திருக்கிறேன். அறிவு கட்டவனே, வாடாங்க. அங்க ஏன்டா மறைகிற? அது காய்ந்து போன மரம். பட்ட மரத்துக்கு பின்னாடி ஆதாம் ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்குறான். ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாம் எங்க இருக்கிறாங்க? வா. ஏன்னா மரத்துக்கு பின்னாடி ஒளியிற அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நம்மளும் ஒளிஞ்சு கிடக்கிறோம். சொத்துக்கு பின்னாடி, ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பின்னாடி, பிள்ளைங்க பின்னாடி. என் பிள்ளைங்க தான் உயிர், என் கணவர் தான் உயிர், என்னுடைய ஆஸ்தி பாஸ்தி தான் உயிர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆசைகளுக்கு பின்னால், நம் அறிவுக்கு பின்னால், நம் திறமைக்கு பின்னால், we have a lot of things to hide ourselves. நிறைய விஷயத்துக்கு பின்னாடி மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா கோயில்ல வந்தா, சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், பின்னால் காணம் செல்வேன், விரும்பி பார்க்க மாட்டேன், விரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிறந்திய உறுதியினாலே விடுதலை அடைந்தேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியே உள்ளத்திலே ஆண்டவன் இயேசு அடைக்கல பாறை, ஆதலி குறையில்லை. இப்படிதான் வருகை பாட்டு இருக்கணும். நம்ம கோயில்ல பாடுவாங்க பாரு, விபூதி புதன் அன்னைக்கு, இறைவா இதோ வருகின்றோம். நீ ஏன் வந்த? பிரச்சனையே நீ வர்றதுனால. அதுல பாடுற பாட்டை பாரு, கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கண்ணி உள்ள நெஞ்சுடனே. இப்படிதான் இருக்கணும் அந்த பாட்டு. 1 2 3 4. தூங்கு தூங்கு தூங்கு, கை தட்டாத, தூங்கு தூங்கு தூங்கு, கை தட்டாத, கையா தட்டாத. நீ பாரு, நீ அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியே உள்ளத்திலே ஆண்டவன் இயேசு அடைக்கல பாறை, ஆதரி குறையில்லை. ஆக அந்த பாட்டு பாருங்க, அதுவும் அப்படிதான். இறைவா இதோ வருகின்றான், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட், அப்படிதான் அந்த பாட்டு. இந்த வருகை பாட்டெல்லாம் அப்படிதான் இருக்கும். அந்த பாட்டு வருகை பாட்டெல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்படி அப்படி திருப்பி தியான பாட்டுக்கு வருவாங்க. கல்மனம் கரைய கண்கள்
கால்களும் பதிக்க கைகளை குவித்து. என்னது என்னது இது? சும்மா இந்த மனுஷன் கல்லா போயிட்டான். அதனால தான் நம்ம சொல்றோம், கடவுள் ஏன் கல். இதுனா காணிக்கப்பட்ட இது அவ்வளவு சத்தமா பாடுற. கல்லாய் போன மனிதர்களாலே மனசுல ரொம்ப கல்லு மக்கள். அதனால தான் ஹார்ட் அட்டாக் அடிக்கடி வருது. ரொம்ப சாஃப்டா இருக்கணும் மனசு, அப்படியே விட்டுரு. எல்லாத்தையும் தூக்கி அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, அப்படி தூக்கி போடு. கேர், டோன்ட் கேர். ஏன்னா ஓடிடுவா வீட்டை விட்டு போ. உங்க பையன் மிரட்டுவான் பாரு, அம்மா ரொம்ப பண்ணினா போயிடுவோமா, சாப்பிட மாட்டோமா, வர மாட்டோமா, வராத, சாப்பிடாத, போ, இப்படி சொல்ல. அங்க இருக்கணும் கல்லான மனசு. அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு நடக்கட்டும், சாப்பிட்டோம், போட்டோம், இதுக்கு தான் கல்லுன்னு பேரு. அவனுக்கு என்ன நடந்தாலும் நீ கல்லா இருக்கிற இல்லையா? அது தப்பு இல்லையா மக்களே? அவனும் மனிதன் தானே. ஒவ்வொரு மனிதன் என் நண்பன், ஒவ்வொரு மனிதன் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், அல்லல் பாடுபவன் என் நண்பன், ஆறுதல் தேடுபவன் என் நண்பன், காரன் அவனும் மனிதன். பிற மதம் சார்ந்தாலும் என் நண்பன், பிற குலம் சேர்ந்தாலும் சகோதரன், பிற மதம் சார்ந்தாலும் என் நண்பன், பிற ஜாதி சேர்ந்தாலும் சகோதரன். கிள்ளி பாரு, கிள்ளி பாரு, ரத்தம் ஒரே மாதிரி இருக்கும். ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டு கட்டையை நீட்டிக்கிட்டேன்னா எவன் ரத்தம் உள்ள போகுதுன்னு தெரியுமா உனக்கு? அப்ப மட்டும் அடுத்தவன் தேவை, அடுத்தவன் ரத்தம் தேவை. என்னையா உலகம் இது? இது அநியாயம் இல்லையா? இது மற்றவங்களை நம்ம காயப்படுத்தக்கூடாது. ஆகவே கடவுள் நம்மிடம் சொல்லுகிற ஒரு மேலான காரம், எங்கே இருக்கிறாய் ஆதாம்? புரிஞ்சிக்காம நடந்துக்காத, மரத்துக்கு பின்னாடியோ மனுஷனுக்கு பின்னாடியோ மறைஞ்சிக்காத. அது அல்ல வாழ்க்கை. அப்படிலாம் ஒளியக்கூடாது. அவையெல்லாம் விழுந்துரும். நீ ஒளிய வேண்டியது சிலுவைக்கு பின்னால், ஆண்டவனுக்கு பின்னால் மறைச்சிக்கோ. யாருக்கு பின்னாடி மறைச்சிக்கணும்? ஒரு காலத்துல மனைவி கணவனுக்கு பின்னாடியே நடந்து வரும். பார்த்துருக்கிறீங்களா? நடந்திருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? நடந்திருக்கிறீங்களா? இப்போ அந்த அம்மா முன்னாடி போகுது, அவர் பின்னாடி போறாரு. ஜிலுக்கு 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 ஜிலுக்குன்னு அது முன்னாடி நடக்கும். அவர் பின்னாடி வாங்க, இது அந்தாலியா மெதுவா நடுறி. எல்லாம் மாறிக்கிட்டு கிடக்கு, நடக்க முடியல. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில். அதனால எல்லாம் மாறும். மனுஷனுடைய இதயம் கல்லாய் போனதுனால தான் கருணையும் இங்க இல்லை. அடுத்தவங்க கஷ்டப்படுறத உன்னால உணர முடியல. சாவு வீட்டில் ஏன் அழறாங்க? சாவு வீட்டில் எதுக்கு அழறீங்க சொல்லுங்க பாப்போம். கரெக்டாக சொல்றவங்களுக்கு ஒரு அருமையான பரிசு பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியாம ஓடிடுவேன், தரமாட்டேன். சொல்லுங்க பாப்போம். அப்படியா? கஞ்சி தண்ணி வருதா? ஓ, கண்ணு தண்ணி வருது. அடுத்தவங்களுடைய சாவை பார்க்கிற பொழுது உனது மரணம் ஞாபகம் வருகிறது. அதனால் தான் நீ அழுகிறாய். அங்க கூட நீ அவங்களுக்காக அழல, அங்க கூட நீ உனக்காக தான் அழுகிறாய். மனுஷனுடைய இதயம் சுருங்கி போச்சு. அதனால தான் டப்பு டப்பு டப்புன்னு மரணங்கள் அங்கங்கே இதயம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. அது என்னைக்கு அடுத்தவர்களுக்கு உதவுதோ அந்த இதயம் அன்னைக்கு அது மென்மையாக மாறும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம அடிக்கடி பாடுறோம், இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு.
அனைவருக்கும் வாழ்வு உண்டு. யாருக்கு இதயம் இருக்கு? யாருக்கு இதயம் இருக்கு? நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? கல்யாணம் ஆச்சுல்ல, உனக்கு என்ன தேவையோ உங்க வீட்டுக்காரர்கிட்ட வாங்க வேண்டியதானே? கல்யாணம் ஆச்சுல்ல, எது வேணுமோ மனைவி கிட்ட வாங்க வேண்டியதானே? உங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்களா, அம்மா அப்பா இருக்குல்ல, எல்லாத்தையும் அவங்க கிட்ட வாங்க வேண்டியதானே? எல்லாத்தையும் விட்டுப்புட்டு இங்க வந்து எதுக்கு புலம்புற? இங்க வந்து ஏன் அழற? கற்களோடு வாழ்கிறாய், கருணையுள்ள கடவுள் தான் உனக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறாய். பிரைஸ் தி லார்ட். இந்த 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 கடவுளுக்கு இதயம் இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, கருணை இருக்கிறது, சதை உள்ள இதயம். நீங்க நல்லா ஏன் சிரிக்க முடியும்னா, இந்த மனசு ரிலாக்ஸா இருக்கிறான் பாரு, அவனால தான் சிரிக்க முடியும். உன் முகத்தை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன் நீ யாருன்னு. இந்த இடம் சுருங்குச்சனா நீ யாரு? இந்த இடம் சுருங்குச்சனா நீ யாரு? சொல்லிட்டா, இந்த நெத்தி 4 மடங்கு சுருங்குச்சனா நீ யாருன்னு என்னால சொல்ல முடியும். நீ என்ன சிரிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டாலும், கவனிக்கிற மாதிரி உட்காந்துட்டாலும் எனக்கு நல்லா தெரியும். மானத்தை வாங்கக்கூடாதுன்னு நான் அமைதியா போறேன். நான் அமைதியா போறதுக்கார அதான், இந்த மனசு நல்லா இருந்தா அந்த முகம் தானா சிரிக்கும். அதுல லைட் வெயிட் இருக்கணும், லைட் வெயிட். நீங்க நிறைய வெயிட் தூக்கி வைக்காத. ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஏன் வராது பின்ன? ரிலாக்ஸா வாய் விட்டு சிரி ஆண்டவர்கிட்ட. பரவாயில்ல ஆண்டவரை, உசுரை கொடுத்துருக்கிறல்ல, போய. சும்மா பணம் இல்லை, காசு இல்லை, நகை இல்லை, நட்டு இல்லை, போல்ட் இல்லை, டயர் இல்லை, சைக்கிள் டியூப் இல்லை, யூடியூப் இல்லை, என்னத்த இதெல்லாம்? இதுவா வாழ்க்கை? உயிர் இருக்கிறதெல்லாம் வா போதும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நோய் இல்லாம என்ன வாழ வச்சிருக்கிறல்ல, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த நோயையும் குணமாக்கி கொண்டிருக்கிறாய் இல்ல, பிரைஸ் தி லார்ட். இப்படி வாழுங்க மக்களே. இதயத்தை லேசாக வைத்துக் கொள்ளுகிற காலம் தவக்காலம். அது எப்ப லேசா மாறும்னா, இந்த கை அடுத்தவனை நோக்கி பார்க்கிற போது, இந்த கண் அடுத்தவனுக்காக ஏங்குகிற போது, இந்த இதயம் அடுத்தவருக்காக துடிக்கிற பொழுது, இந்த காது அடுத்தவருடைய நல்ல விஷயங்களை கேட்கிற போது. ஒன்று மட்டும் சொல்றேன், 3 மட்டும் கவனமா பயன்படுத்துங்க தவக்காலத்துல. உங்க கண்ணு செத்துச்சு. வாய், உன் நாக்கு உன் சாவையும் உன்னுடைய வாழ்வையும் தீர்மானிக்கும். புரியுதுங்களா? நாக்கால தான் நிறைய பேர் சாவறான். லகலகலகலகல பேசிக்கிட்டு கிடந்தான்னு வச்சுக்க, செத்த நீ. நீ என்னென்ன வார்த்தையை எடுக்கிறியோ அந்த வார்த்தை உனக்கு சாபமாக மாறும். 3வது, அடுத்தவங்களை பத்தி கேட்கறது. அப்படியா, அவன் வந்து போனானா, அப்புறம் யார் இருந்தா? இதை நிப்பாட்டு முதல்ல. இதுதான் நீ செய்யற மிகப்பெரிய தர்மம். கண், காது, இதுதான் எல்லாரையும் சாகடிச்சுட்டு கிடக்குது. போகும்போது எல்லாரும் லைனா நில்லுங்க, நாக் கட் பண்ணி அனுப்பும். புரியுதா? ஆக பிரியமான பிள்ளைகளே, இறைவன் இதெல்லாம் அடுத்தவர்களுக்கு பயன்படணும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வாழ்க வளமுடன், சௌக்கியமா இருங்க, மகிழ்ச்சி, சூப்பரா இருங்க, எல்லாம் நல்லா நடக்கும், கவலைப்படாதீங்க அக்கா, நான் ஜெபம் பண்றேன், மகிழ்ச்சியா போங்க. இந்த வார்த்தைகள் உயிர் கொடுக்கும். இப்படி பேசுனீங்கன்னா இந்த தவக்காலம் ஆசீர்வாதத்தின் காலம். ஐயா அக்கா, அடுத்தவங்க வீட்டதெல்லாம் நமக்கு வேணாக்கா, வேணாம். அவங்கள பற்றி ஏதாவது நல்லதாக இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு நாங்களே சரியில்லை, எங்கள் குடும்பமே நாருது, இது வேற. கருவாட்டக்கூடிய தெருவில் வைக்கிற வேணாக்கா. என் வீட்டை திறந்தா அதை விட நாருங்கக்கா, வேணாக்கா. அது ஓலை கருவாடு, இது உப்பு கருவாடு, அதுதாக்கா போகும். எல்லார் வீட்லேயும் நாத்தம் இருக்குது, எதுக்கு கூடைய திறக்க போகிற, விட்டுரு. அடுத்தது கண், கரெக்டாக பார்க்கணும். யூடியூப், சைக்கிள் டியூப், அதை பார்க்குறது. இப்படி தள்ளி இப்படி தள்ளி இப்படி தள்ளி பைத்தியமா லூசு மாதிரி அந்த கையை மேலே தள்ளி தள்ளி தள்ளி. இப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மேலே போகிறேன், நான் மேலே போகிறேன், நான் மேலே போகிறேன், நான் மேலே போகிறேன், நான் மேலே போகிறேன்னு அர்த்தம். எப்படி? உன் விரலை வச்சு டச் ஸ்க்ரீனில் இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஒன்று ஞாபகம் வரணும். நான் மேலே போகிறேன், நான் மேலே போகிறேன், சீக்கிரம் போயிடுவேன், சீக்கிரம் சேர்த்துருவேன், சீக்கிரம் சேர்த்துருவேன், சீக்கிரம் சேர்த்துருவேன், சீக்கிரம் சேர்த்துருவேன். என்ன அர்த்தம்? இனிமேல் செல்போனை நோண்டும் போது இப்படி தள்ளும் போது யோசி, ஐயோ செத்துருவோமே, ஆமேன்.